அனைவருக்கும் வணக்கம். ஸோ நவீன இலக்கிய இரவுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நமக்கு ஒரு கதை, இரண்டு கவிதை, ஆக்சுவலாக ரெண்டு கதை ரெண்டு கவிதை அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல மிக்ஸ் வந்திருக்கு. பெரும்பாலும் நம்ம கதைகளாகவே பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த இலக்கிய இரவில் கவிதைகளாக வந்தது நல்ல விஷயம். ஆரம்பிச்சிடலாம். சரண்யா, நீங்கள் திருக்குறளோட ஆரம்பிக்கிறீங்களா? சரிங்க, நன்றிங்க. நான் இன்னைக்கு சொல்லப்போற திருக்குறள் 718வது திருக்குறளுங்க. உணர்வது உடையார் முன் சொல்லல் வளர்வதன் பாத்தியுள் நீர் சொரிந்தற்று. அதாவது என்னன்னா, நம்ம சொல்ல போற விஷயம் நம்ம அதோட பயனை அறிஞ்சுக்கிறவங்க முன்னாடி சொல்றது, நெல் பாத்தியில நெற்பயிர்கள் இருக்கிற பாத்தியில தண்ணீர் சொரிகிற மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்ம சொல்ல போறத ஒருத்தவங்க கேட்டு அதனால அவங்களுக்கு பயன் ஏற்படுற மாதிரி அவங்க அதை புரிஞ்சு கேட்கறவங்கள்ட்ட சொல்றது செடிக்கு தண்ணி ஊத்துற மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. சொல்லின் பயனை உணர்கின்றவர்களின் முன்பாக ஒன்றை சொல்லுதல் நல்ல பயிர் வளர்கின்ற பாத்தியினுள்ளே நீர் சொரிந்தாற் போல பெரும் பயன் தருவதாகும் என்றது. அருமைங்க சரண்யா, ரொம்ப நன்றி. நம்ம நிகழ்ச்சிக்கு போயிடலாம். முதல்ல கோகுல் ஒரு சிறுகதை சொல்ல போறாரு. அது சொல்றதுக்கு முன்னாடி சின்னதா ஒரு அறிமுகம். கோகுல் நம்மளோட நவீன இலக்கியருக்கு அடிக்கடி வந்துகிட்டு இருக்காரு. புத்தகமூர்த்தியோட நண்பர். நானும் அவரும் அப்பப்போ சேட் பண்ணி பேசிப்போம். அப்படி பேசிக்கும் போது தான் நாங்க ஃபிகர் அவுட் பண்ணது, அவரும் நானே கிட்டத்தட்ட 2-3 தெரு பக்கத்துல ஊர்ல, வேலூர்ல எங்களுக்கு தெரியாம இருந்தது. அதை பேசும்போது தான் எங்களுக்கு தெரிஞ்சது. வேலூர்னும் போது ஒரு சின்ன நெருக்கம் இருக்கும். பல விஷயங்கள்ல எனக்கு சில வருத்தங்களும் இருக்கு. என்னோட ஊர்ல என்னன்னா பெரும்பாலும் எந்த விஷயத்துலயுமே வேலூர் மெயின் ஸ்ட்ரீம்ல இருக்காது. இலக்கியமா இருந்தாலும் சரி, சினிமாவா இருந்தாலும் சரி, எதுலையுமா இருந்தாலும் சரி. அதனால நான் பெரும்பாலும் இந்த இலக்கிய இதுல பேசும்போது பாத்தீங்கன்னா, வேலூர் அப்படின்ற இடத்துல இருந்து படிக்கிறவங்களும் கம்மியா இருப்பாங்க, அங்கிருந்து எழுதுறவங்களும் கம்மியா இருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது எனக்கு கோகுல் இவ்வளோ விஷயங்கள் பேசும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. கோகுல், நீங்க உங்களோட ஜி கார்ல் மார்க்ஸோட கதையா இப்ப பகிரலாம். ஒண்ணுங்க சொல்லாம இருக்க முடியல லட்சுமண், மன்னிக்கணும். சொல்லுங்க. நீங்க 2 பேரும் வேலூர்ல ஒன்னா இருந்தீங்க சொன்னாலே தப்பா இருக்கு. 2 தெரு வேற நடுவில் சொன்னேன், நீங்க அது மறந்துட்டீங்களா? பேர் போனது ஒன்று இருக்கு, அதுக்காக 2 தெரு தள்ளி அவ்வளவு பெரிய ஜெயில் இல்ல, சின்னதாதான் இருக்கும். சரி, ஆரம்பிக்கலாம். கோகுல், உங்களோட சிறுகதை ஆரம்பிக்கலாம். நன்றி லக்ஷ்மண். எல்லாருக்கும் வணக்கம். நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குது கோகுல். ஏன்னா இன்னைக்கு நான் என்னோட மனைவியோட அலைபேசி எடுத்துக்கிட்டேன். இன்னைக்கு ஜி கார்ல் மார்க்ஸ் அவர் எழுதின சிறுகதையை சொல்லலான்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி அவரை பத்தி ஒரு வார்த்தைகள் நம்ம பேசலாம். அவரோட முழு பேர் கணபதி கார்ல் மார்க்ஸ்ன்னு நினைக்கிறேன். பேரே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. கும்பகோணத்து பக்கத்துல இருக்கிற கீழம்பிள்ளையம் பேட்டையை சேர்ந்தவர் அவரு. வழக்கம் போல எல்லாரும் மாதிரியும் காமிக்ஸ் புத்தகங்கள் படிச்சு அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வாசிப்புகளுக்குள்ள வந்தவர் தான். ஒரு கிராம சூழல்னாலும் அவங்க தாத்தா ஒரு காங்கிரஸ் அனுதாபி, அப்பா சித்தப்பா எல்லாம் 1970 திராவிட இயக்க அரசியல் மூலமா ஈர்க்கப்பட்டு இருந்ததுனால இயல்பிலே வாசிப்பு பழக்கம் அவர் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. அதுவே அவரை கதை எழுதுறதுக்கு உந்துதலா இருந்திருக்கலாம். ஆனா அடிப்படையில் அவர் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரு. அவர் ஒரு பன்னாட்டு நிறுவனத்தில் மேலாளராக வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அவர் எழுதின முதல் சிறுகதை தொகுப்பு தான் வருவதற்கு முன்பிருந்த வெயில் அப்படின்ற சிறுகதை தொகுப்பு. அது மொத்தமா ஒரு 10 கதை இருக்கு. அமேசான் கிண்டல்லே கிடைக்குது. 10 கதையிலும் படிச்சேன் நான். அது இன்னொரு நண்பர் மூலியமா எனக்கு இவர் அறிமுகமானார், இந்த எழுத்தாளர். இவர் 2-3 சிறுகதை தொகுப்பு எழுதியிருக்காரு. இப்ப இந்த முதல் சிறுகதை தொகுப்புக்கு சாரு நிவேதா முன்னூறு எழுதியிருக்காரு. அவர் எப்படி எழுதியிருக்காருன்னா, டி ஜானகிராமனையும் சாரு நிவேதாத்தையும் கலந்து அடிக்கிற ஒரு காக்டெயில் போல இருக்கு இவரோட கதைகள் அப்படின்னு சொல்றாரு. அது இல்லாம கொஞ்சம் அதிகமாவே கொஞ்சம் புகழ்ந்திருக்காரு. அதாவது உலக தரத்துல இருக்கு இந்த சிறுகதைகள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இந்த 10 கதைகள்ல ஒரு 5 கதைகள் உண்மையிலேயே ரொம்ப கிளாசிக்கா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு.
இதுல வந்து நான் இப்ப சொல்லாம எடுத்துக்கிற கதையோட பேர் வந்து அப்போது அது வேறாக இருந்தது. தலைப்பு நான் இன்னொரு வாட்டி சொல்றேன். அப்போது அது வேறாக இருந்தது. இந்த கதை வந்து எப்படி ஆரம்பிக்குதுன்னா, எப்பவுமே வந்து பொதுவா வந்து ஒரு தந்தைக்கு வந்து அவரோட மகள் வந்து பிறந்த வீட்டுக்கு வரும்போது அவர் வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பார். இது வந்து எல்லாருக்குமே ரொம்ப இயல்பா இருக்கும். ஆனா எல்லா சூழ்நிலையும் ஒரு ஒரு ரொம்ப சந்தோஷமாவோ ஒரு மகிழ்ச்சியாவோ ஒரு பொண்ணு வந்து அவங்க அப்பா வீட்டுக்கு வந்துடுறது இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சி இல்லாத ஒரு தருணத்துல ஒரு மகள் வந்து அவங்க அப்பா வீட்டுக்கு வந்திருக்கா. இந்த கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னா, ஒரு ஒரு 60 வயது உள்ள ஒரு ஒரு முதியவர் அவர் வந்து தன் மகளுக்கு வந்து கொஞ்சம் அறிவுரைகளை சொல்லிட்டு ஒரு சைக்கிள்ல அவங்க பொண்ணை கூப்பிட்டுட்டு போற மாதிரி தான் கதை ஆரம்பிக்குது. அதாவது வந்து ஒரு அதிகாலை ஒரு 6 மணி 6:30 மணிக்கு சூரியன் லேசா மேலே எழும்போது இவர் சைக்கிள்ல மறிச்சுக்கிட்டு அவங்க பொண்ணை வந்து கூப்பிட்டு போறாரு. கூப்பிட்டு போகும்போது சில அட்வைஸோட கூப்பிட்டு போறாரு. அதாவது வந்து கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் பொறுத்துப்போ, அவன் எது சொன்னாலும் ரொம்ப கடிச்சு பேசாத, அதுக்காக பயந்துகிட்டுருன்னு சொல்ல, உங்க அப்பா நான் எப்பயுமே உன் கூடவே இருப்பேன், அதுக்காக நீ வந்து என் கூட இருக்க முடியாது, அது வந்து அவ்வளோ சரியில்லை அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. ஏன்னா நான் எதுனாலும் பார்த்துப்பேன், ஆனா உன் பையன் பாவம், அவன் வந்து உன் வீட்டுக்காரங்கிட்ட மாட்டிக்கிட்டு கஷ்டப்படக்கூடாது, அதனால நீ வந்து உன் புருஷனோடையும் உன் பையனோடையும் இருக்கிறது தான் சரி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டு இருக்காரு. கூப்பிட்டு போகும்போது அவரே வந்து சைக்கிளில் வந்து மறிச்சு கூப்பிட்டு போயிட்டு இருக்காரு. அப்போ வந்து அவரோட நல்லா வேர்க்குது, கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் மறிச்சு அவங்க பொண்ணு கூப்பிட்டு போயிட்டு இருக்காரு. அப்போ வந்து சின்னதா சொல்றாரு, காலெல்லாம் நல்லா நகர்த்தி வச்சுக்க, புடவை வந்து வீல்ல மாட்டிக்க போகுது அப்படின்னு ஒரு அக்கறையோட கூப்பிட்டு போறாரு. இவளோட மகள் வந்து எந்த சூழ்நிலையில எப்படி வீட்டுக்கு வந்தான்ற மாதிரி அப்புறம் அடுத்து வருது. அது என்னன்னா, ஒரு நாள் இரவு வந்து ஒரு 2 நாள் 3 நாள் முன்னாடி ஒரு 12 மணிக்கு வந்து ஒரே அழற சத்தம் மாதிரி கேட்டிருந்தது. இவர் கதவை திறந்து பார்த்துருக்காரு. பார்த்தா அவங்க பொண்ணு வந்து நைட்டு 12 மணிக்கு அழுதுட்டு இருந்தது. என்னம்மா ஏம்மா இப்படி அழுதுட்டு இருக்க, நீ கதவு தட்டிட்டு உள்ள வர வேண்டியதானம்மா, நானே பூட்டா போட்டிருக்கேன், இந்த நாய்ங்க வந்து ரொம்ப அமக்கலம் பண்ணுதுன்னு தான் நான் வந்து சும்மா கொக்கி போட்டு வச்சிருக்கேன், இந்த நேரத்துல எப்படிமா வந்தா, நீ தனியா வந்திருக்க, உன் பையன் எங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இவன் வந்து சொல்றா, இல்ல பொறுத்து பார்த்தேன், ஒன்றும் முடியல, எதுக்கு எடுத்தாலும் அடிச்சா நம்ம என்ன பண்ண முடியும், அதனாலதான் நான் வந்துட்டேன் அப்படின்னும் போது அவர் வந்து அவங்க அப்பா வந்து கொஞ்சம் அதிர்ச்சி ஆனாலும் அந்த அதிர்ச்சியை வெளிக்காட்டாம, ஒன்றும் பயப்படாதம்மா, ஏன் பதட்டப்படுறேன், வா வா உள்ள வா அப்படின்னு சொல்லி முதல்ல உள்ள கூப்பிட்டு போறாரு. கூப்பிட்டு போய் உட்கார வச்சு அந்த வெளிச்சத்துல பார்க்கும்போது தான் வந்து தெரியுது, அவங்க பொண்ணோட கன்னத்துல வந்து நல்லா அந்த 5 விரல்ல நல்லா பதிஞ்சிருக்கு. அதுக்கு மேல அந்த பெண் எதுவும் சொல்ல தேவையில்லை, இவருக்கு எல்லாமே புரிஞ்சிடுது. இவர் என்ன சொல்றாருன்னா, வா முதல்ல சாப்பிட்டு, நான் வந்து சோறும் புளிக்குழம்பும் வச்சிருக்கேன், அதை சாப்பிட்டுட்டு படு, காலைல பேசிக்கலாம் அப்படின்னும் போது இவன் என்ன சொல்றா, இல்லை நான் அங்கேயே சாப்பிட்டுட்டு புருஷன் இந்த மாதிரி குடிச்சிட்டு வரானேன்னு கேட்டதுக்காக என்னை அடிச்சிட்டாப்புல, அதான் நான் வந்துட்டேன் போது அதுக்கு வந்து அப்போ சொல்லுவாரு, ஒரு 4 கிலோமீட்டர் இருக்கணும்மா, நைட்ல இப்படி நீ தனியா வர்றது நல்லதா, எத்தனையோ பூச்சி பொட்டுலாம் இருக்கும், எப்படி நீ இந்த மாதிரி நேரத்துல வந்த, என்ன பொண்ணுமா நீ அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாரு. இது படுமா அப்படிங்கிறாரு. அப்போ வந்து வெளியில போயிட்டு பின்னாடி தோட்டத்துக்கு போயிட்டு தண்ணியை திறந்து முகத்தை நல்லா கழுவிட்டு முகத்தை தொடச்சிட்டு வந்து படுக்கிறான். இவ படுத்த உடனே அவங்க அப்பாவுக்கு தூக்கம் போயிடுது. தூக்கம் போன உடனே அவர் என்ன பண்றாரு, வெளியில போறதுக்கு வெளில கிளம்புறாரு. அப்போ பொண்ணு கேட்குற, அப்பா நீ எங்கப்பா போற இந்த நேரத்துல? இல்லம்மா கொஞ்சம் வெத்தலை போட்டு துப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. போகும்போது அவருக்கு ரொம்ப கவலையா இருக்கு, என்னடா இது இப்படி ஆயிடுச்சு, கல்யாணம் கட்டி 5 வருஷம் ஆகுது, ஒரு 4 வயசுல பையன் இருக்கான், எப்பவுமே ஒரே சச்சரவு தான், புருஷன் பொண்டாட்டிக்குள்ள முரண்பாடுகள் வர்றது வந்து சகஜம்தான், ஆனா கொஞ்ச நாள் ஆனா சரியா போயிடும்ல, ஆனா இவளோட இதுல ஏன் இப்படி ஆகுது, ரேக பதிகிற அளவுக்கு எப்படி அடிக்கலாம், என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு யோசிச்சு பாக்குறாரு. அப்புறம் வந்து யோசிச்சு பார்க்கும்போது
நம்ம பொண்டாட்டி இப்ப இருந்தா எவ்வளவு சௌகரியமா இருக்கும், ஒருவேளை அவ உயிரோட இருந்திருந்தா இந்த மாப்பிள்ளை வேணான்னு சொல்லியிருப்பாளோ, இல்ல இந்த மாதிரி அழுதுட்டு வரும்போது நல்ல புத்திமதிய, அவளுக்கு தேவையான புத்திமதியில சரியா சொல்லி அவ எப்படி நடந்துக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துருப்பாளோ தெரியலையே. பாவிம் அவ ஒரு 10 வருஷம் முன்னாடியே போய் சேர்ந்துட்டா. அவளுக்காக நம்ம எவ்வளோ இது பண்ணோம். ஒரு 15 வருஷம் தவம் இருந்து பெத்த பொண்ணு இவளோட வாழ்க்கை இப்படி இருக்கே. பொண்டாட்டிக்கு வந்து இதயத்துல கோளாறு வந்தது, அதுவும் கடைசி நேரத்துல தெரிஞ்சதுனால காப்பாற்ற முடியல. ஏதோ பொண்ணுக்காக கொஞ்சம் நகை சேர்த்து வச்சிருக்கோம், கொஞ்சம் தோட்டத்தரவு வச்சிருக்கோம், அது எல்லாத்தையும் நான் வித்தழிச்சிருவேன்னு தான் பொட்டுன்னு போயிட்டாலோ என்னவோ அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாரு. இந்த சூழ்நிலையில தான் அவர் வந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. சைக்கிள்ல மறிச்சு ஒரு 2 நாள் கழிச்சு பொண்ணை சமாதானப்படுத்தி கூட்டு போயிட்டு இருக்காரு. கூட்டு போயிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல மேல அவரால் வந்து அழுத்தி மறிக்க முடியல. இப்போ ஒரு குழா தண்ணி பம்பு செட் இருக்கிற இடத்த பார்த்தோன்னா வண்டியை நிப்பாட்டி முகத்தை கழுவி கொஞ்சம் தண்ணியை குடிச்சிக்கிட்டு திருப்பி வண்டி சைக்கிளை மறிச்சுக்கிட்டு கிட்ட வந்து ஊர்கிட்ட வரும்போது வண்டியை நிப்பாட்டிட்டு சைக்கிளை ஸ்டாண்ட் போட்டு, சரிம்மா இனிமேல் நீ ஒழுங்காரு, நீ கிளம்பி போமா புருஷன் வீட்டுக்கு அப்படின்னும் போது பொண்ணு வந்து கேட்குறா, இல்லைப்பா நீயும் வாப்பா அப்படின்னா. அதுக்கு வந்து என்ன சொல்ல, இல்லைம்மா நான் வந்து ஏதாவது பேசிடுவேன், ஏதாவது பிரச்சனை ஆகிட போகுது, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும்மா, கொஞ்சம் பொறுத்து போமா, பொறுமையா இருந்தா எதுவும் தப்பாயிடாது அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அந்த பெண் வந்து அப்படியே அவங்க பொண்ணு வந்து நடந்து போயிட்டு இருக்கிறத அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. பார்த்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அப்புறம் திருப்பி வந்து அந்த கோயில் திண்ணையில வந்து கொஞ்ச நேரம் உட்கார்றாரு. அவன் உட்காந்துட்டு இருக்கும் போது என்ன யோசிக்கிறாருன்னா, சரி நம்ம இந்த ஊர் நாட்டாம கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலாம் அப்படின்னு பாக்குறாரு. யாராவது சின்ன பசங்க யாராவது வந்தாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு விட்டு அவர் கொஞ்சம் கூப்பிட்டுவாங்கன்னு சொல்லலாம்னு பார்த்தாரு. ஆனா யாருமே வரல. எனக்கு காலையில ஒரு 7 மணி இருக்கும், 7-7:15 இருக்கும். அந்த நேரத்துல யாரும் கோயிலுக்கு பெருசா வரமாட்டாங்க. மதியானத்துக்கு மேலதான் ஒரு 4-5 பேர் வருவாங்க. அதனால யாரும் காணோம். சரி என்ன பண்றதுன்னு பார்த்தாரு. ஒரு வெத்தலையை போட்டாரு, போட்டு துப்பிட்டு அப்புறம் திருப்பி கொஞ்சம் தண்ணியை குடிச்சாரு. சரி இப்ப யாரும் வரா மாதிரி தெரியலைங்க, நம்ம கிளம்பலாமா அப்படின்ற மாதிரி பார்த்தாரு. கொஞ்சம் பசி எடுக்க ஆரம்பிச்சது அவருக்கு. சரி இன்னும் கொஞ்சம் தண்ணி குடிக்கலான்னு பார்த்தா ரொம்ப கொமட்டும் அப்படின்றதுனால சைக்கிளை திருப்பி ஓட்ட ஆரம்பிச்சாரு. இப்ப வெயில் கொஞ்சம் அதிகமா வர ஆரம்பிச்சிருது. அவர் கொஞ்சம் எதிர் வெயில் மாதிரி இருக்கு அவருக்கு. அப்படியே கொஞ்சம் கஷ்டப்பட்டு வண்டியை ஓட்டுறாரு. ஓட்டி கொஞ்சம் தூரம் போய் ஒரு கிலோமீட்டர் போன பிறகு அங்க ஒரு இட்லி கடை மாதிரி ஒண்ணு வருது. இந்த கொளுத்து வேலை செய்யறவங்க, சின்ன சின்ன வேலை செய்யறவங்களுக்குலாம் வந்து டீ, போண்டா, பிஸ்கெட்டு, இட்லி எல்லாம் அங்கே கிடைக்கும். சரி அதனால போயிட்டு இட்லி ஒரு 4 இட்லி சாப்பிட்றாரு. சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளில வரும்போது தான் ரொம்ப வருத்தப்படுறாரு. நம்ம பொண்ணை வந்து நம்ம கூட்டு போயிருந்தோம், சாப்பிட வச்சு கூட்டு போகாம அப்படியே கூப்பிட்டு போயிட்டோமேன்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுது. சரி அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிளை தள்ளும் போது அவருக்கு ஒரு சின்ன யோசனை வருது. சரி இப்படி போகாம நம்ம இப்படி ஒரு 4 கிலோமீட்டர் போவோமா அப்படின்னு யோசிக்கிறாரு. அந்த 4 கிலோமீட்டர் போனா என்ன வரும்னா அவர் பொண்ணு எடுத்த இடம் வரும். அதாவது அவரோட மாமியார் வீடு. போனா யார் இருப்பாங்க? மச்சனை இருப்பான். மாமியார் கிழவி உயிரோட தான் இருக்கு, போலாமா அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு யோசனை. சரி போவோம் அப்படின்னு வண்டியை மறிச்சிட்டு போயிட்டே இருக்கும்போது அவரோட நாட்கள் பின்னோக்கி போகுது. பெருசா போக்குவரத்து இல்லை. ஏதாவது நல்லது கெட்டதுன்னா கலந்துக்கிறதோட சரி, அதர்வைஸ் எதுவும் பெருசா பரிச்சயம் இல்லை. வண்டியில வந்து மறிச்சிட்டு போயிட்டே இருக்கும்போது அவருக்கு ஒரு சின்ன அவரோட நாட்கள் பின்னோக்கி போகும்போது அவர் வந்து அவரோட மனைவியை வந்து பெரும்பாலும் அடிச்சதே கிடையாது. கொஞ்சம் எப்பவுமே வந்து தன்மையாவே நடந்துப்பாரு. எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஆனா ஒரு 15 வருஷமா குழந்தை இல்லை அப்படின்னும் போது இயல்பா வர அந்த முரண்பாடுகள் வந்து அவங்களுக்குள்ள அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. எது சொன்னாலுமே அமைதியா இருக்கிற ஒரு பெண்மணி தான் அவங்க. இவர் திட்டினாலும் சரி, அதட்டினாலும் சரி, பெருசா வந்து அவங்க எதுவும் ரியாக்ட் பண்ண மாட்டாங்க, பொறுமையாவே இருந்துருவாங்க. ரொம்ப இவர் என்னைக்காவது ஒரு நாள் வந்து இந்த கல்லு கொஞ்சம் கூட குடிச்சிட்டாருன்னா, ரொம்ப அதிகமா குடிச்சிட்டாருன்னா மட்டும் அவங்க வந்து கொஞ்சம் ஏதாவது முணுமுணுப்பாங்க. அதர்வைஸ் ரொம்ப ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒய்ஃப் தான், எந்த பிரச்சனையும் இல்லாமல் போகுது. ஒரு ஸ்டேஜில் வந்து இவருக்கு வந்து இன்னொரு பொண்ணோட ஒரு தொடர்பு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கும் போது அவங்க வந்து கொஞ்சம் அதிகமாக பேசுறாங்க, சத்தம் போடுறாங்க. அப்படி சத்தம் போடும் போது அவங்க
மாமியார் வந்து எல்லா தப்பும் உன் மேலதாம்மா இருக்கு, ஆனா அவங்களுக்கு வந்து தெரியாது இந்த மாதிரி வந்து தன்னோட மகனுக்கு வந்து இன்னொரு தொடர்பு இருக்குன்னு. வழக்கமா பேசுற மாதிரி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ ஒன்னு ஒரு குழந்தைய பெற்று கொடுத்துட்டுனா அவன் வந்து உங்ககிட்ட ஏன் பிரச்சனை பண்ண போறான், அதுக்கான வழியை பாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா இவளுக்கு தெரியும் கணவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு. ஸோ போது அதை பத்தி அதிகமா பேசும்போது கணவர் வந்து ஒரு உச்சகட்ட கெட்ட வார்த்தையை போட்டு திட்டிடுறாரு. உனக்கு என்ன அருகதை இருக்கிறது, உனக்கு ஒரு புள்ள பெற்று கொடுக்க வக்கில்லை அப்படின்னு சொல்லி ஒரு உச்சகட்ட கெட்ட வார்த்தையை போட்டு திட்டும் போது உண்மையில மனசு உடஞ்சி போயிடுறான். அந்த ஒரு வார்த்தையை கேட்ட பிறகு நம்ம எதுக்கு இந்த வீட்டில் இருக்கணும்னு அவளுக்கு தோணுது. அடுத்த நாள் காலையில அவ கிளம்பி போறா. வெளியில போறத வந்து புருஷன்காரன் பார்க்கறான், ஆனாலும் எதுவும் கேட்டுக்க மாட்டான். அப்புறம் அவங்க அம்மா வெளியில இருந்து வெளி வேலையை முடிச்சுட்டு வரும்போது எங்கடா உன் பொண்டாட்டி அப்படின்னு கேட்கும்போது, இல்ல அவ வெளில போயிட்டா. என்னடா வெளில போயிட்டாங்கிற, அவ போக நீ விடக்கூடாது, அவ 1000 தான் இருந்தாலும் உன் பொண்டாட்டி, இந்த மாதிரிலாம் நீ செய்யக்கூடாது, எப்படி அது மாதிரிலாம் பண்ணலாம் நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அவளுக்கு அவ்வளோ ரோஷம் இருக்குன்னா போட்டோம் அப்படின்னு சொல்றாரு இவர். அதுக்கு வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா வந்து, இந்த மாதிரி வந்து நீ பண்றது வந்து எந்த விதத்துலையும் நல்லதில்லை, ஒரு பொண்ணை வந்து அந்த மாதிரி நீ பண்ணக்கூடாது, 1000 தான் இருந்தாலும் அவன் நம்ம வீட்டு பொண்ணு ஆயிட்டா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஏன்னா வந்து இந்த மாமியாருக்கு வந்து 1000 தான் இருந்தாலும் மருமகள்லாம் ரொம்ப பிரியம். எங்க வெளில போனாலும் மகனுக்கு எதுவும் வாங்கிட்டு வராலோ இல்லையோ, ஆனா அவன் மருமகளுக்கு தேவையான பக்ஷணங்கள், நொறுக்கு தீனி, இந்த மாதிரி இது எல்லாத்தையும் வந்து மறக்காம வாங்கிட்டு வருவான். இப்படியே ஒரு 2 நாள் போயிட்டே இருக்கும்போது இவங்க அம்மா வந்து சமைக்கிறத நிறுத்திடுறாங்க. அப்பதான் பையனுக்கு ரோஷம் வரும் அப்படின்னு சொல்லி 2 நாளா சமைக்காம விட்ட போதும் இவர் வந்து எதுவும் பேச்சை கேட்கறது இல்லை, வெளியில போய் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாப்ல. அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து இவங்க அம்மா வந்து ஒரு மாதிரி இழவு கொட்ட ஆரம்பிச்சிடறாங்க. இவர் வந்து கேட்குறாரு, ஏன் இப்போ திடீர்னு இப்படி அழுவுறீங்க அப்படின்னும் போது, அங்கே பாரு அவள் என்ன பண்ணிட்டு போயிருக்கா அப்படின்னு சொல்லி. அது என்னன்னா, அதாவது இந்த சாமி மாடத்துக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பித்தளை தட்டுல அந்த தாலியை வந்து வச்சுட்டு போயிருப்பான். அப்படின்னும் போது இந்த அம்மா வந்து ரொம்ப அழுகுறாங்க. அவள் ஏதோ ஒரு முடிவோட தான் போயிருக்கா, நீ அவளை என்னவோ பண்ணியிருக்க, அதனாலதான் அவள் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டு போயிருக்கா அப்படின்னு சொல்லும் போது இவர் ரொம்ப கோவம் அதிகமா வந்துட்டு சைக்கிளை வந்து வேகமா ஓட்டிட்டு போறாரு. அவர் போற தொனிலேயே தெரியுது அங்க என்னவோ பிரச்சனை நடக்க போகுது அப்படின்னு. ரொம்ப வேகமா வண்டியை ஓட்டிட்டு போயிட்டு வழியில ஒரு கல்லு கடையில கல்லு நல்லா குடிச்சிட்டு வண்டி எல்லாம் வேகமா ஓட்டிட்டு போயிட்டு வீட்டுக்குள்ள போற தோரணையே சரியில்லை. அவர் வந்து அவங்க மாமியார் வீட்டுக்கு போற தோரணையே சரியில்லை. போய் கதவை திறந்துட்டு அவங்க மாமியார் அங்க இருக்காங்க, அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம நேரா வந்து அவங்க மனைவியோட முடியை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வந்து வீதியில வீசுறாரு. எல்லாரும் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் வந்து கம்பெல்லாம் எடுத்துட்டு வரும்போது அந்த பெண் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இல்ல விட்டுருங்க, இது எனக்கும் என் புருஷனுக்கும் நடுவில், நீங்க யாரும் இதுல வராதிங்க அப்படின்னும் போது இவர் வந்து உனக்கு எவ்வளவு தைரியம் தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவான்னு சொல்லி அடிச்சு அப்படியே வந்து சைக்கிளையும் தள்ளிக்கிட்டு அந்த முடியை பிடிச்சிட்டு இழுத்துட்டே போயிட்டே இருக்காரு. கொஞ்சம் தூரம் போயிட்டு இருக்கும்போது அவங்க மச்சான் ஓடி வரான். இல்ல மாமா நீங்க இப்படி பண்ணாதீங்க, நானே கொண்டு வந்து விடுறேன் அப்படின்னும் போது திருப்பி அவனையும் ஒரு எத்துறாரு. கொண்டு வரவன் இவ்வளவு நாளா எதுக்குல வச்சுட்டு இருக்க, அவ கழுத்துல தாலி இல்லைங்கிறத பாத்தியாடா நீ அப்படின்னு சொல்லி அப்போ ஒரு அடி அடிக்கிறாரு. அடிக்கும் போது இவ வந்து என்ன சொல்றா, நான் தான் உங்க கூட வரேன்னு சொல்றேன், அவனை விட்டுருங்க, நீ போயிடுறா, இந்த காட்டு மிராண்டி கிட்ட நீ அடி வாங்காத, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வைராகியமா புருஷனோட திரும்பி கிளம்பி வரா. அவ வைராகியம் வந்து எவ்வளவு தூரம்னா, அவ அதுக்கப்புறம் வந்து அவளோட பிறந்த வீட்டுக்கு போவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து ஒரு வருஷம் 1.5 வருஷம் கழிச்சு குழந்தையும் பிறந்துடுச்சு. குழந்தை பிறக்கும் போதும் அவ அவங்க அம்மா வீட்டுக்கு போல, வளகாப்புக்கு போல. அவங்க வீட்டுல இருந்து குழந்தை பிறக்கும் போது மட்டும் வந்து பார்த்துட்டு போனாங்க, அதோட சரி. அவ எதுக்குமே போவே இல்லை. இவளே அந்த நோய்வாய்ப்பட்டு இறக்கும் போது அவங்க அம்மா மட்டும், அவங்க அம்மாவும் மச்சனும் கார்ல வந்து அந்த அந்த இறுதி உருவத்துல கலந்துக்கிட்டு போனவங்க தான். அதுக்கு மேல பெருசா பேச்சுவார்த்தை இல்லை. ஸோ இதெல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டு இவர் சைக்கிள் ஓட்டிக்கிட்டே உள்ள வராரு. அந்த ஊருக்குள்ள வரும்போது இந்த கிழவி வந்து ரொம்ப வயசாயிருக்கு அவங்களுக்கு. அவங்க திண்ணையில உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து தெரியல யார் வந்திருக்காங்கன்னு தெரியல. ஒரு வண்டியை சைக்கிளை ஸ்டாண்டு போட்டுட்டு வரும்போதே வழியில வந்து வெத்தலை பாக்கு ஒரு 5 ரூபாய்க்கு வாங்கியிருப்பாரு. இந்த வெத்தலை பாக்க பக்கத்துல வச்சிருவாரு. அவங்களுக்கு ஒன்றும் புரியாது, வந்தது யாருன்னு தெரியாது. திண்ணையில உட்காந்துட்டு இருக்கும்போது உள்ள இருந்து மச்சனனோட மனைவி வந்து வருவாங்க. வாங்க என்ன வாங்க,
இப்பதான் வந்தீங்களா, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மாமியார் கிட்ட சொல்லுவார், வந்தது யாருன்றத சத்தமா சொல்லுவார். அது கேட்ட உடனே அந்த அந்த கேள்வி வந்து என்ன பண்ணோம்னா, கால் வந்து நல்லா விரிச்சு வச்சிருக்கோம், அந்த காலை வந்து ஒடுக்கி ஒழுங்கா உட்காந்து அந்த முந்தானிய கொஞ்சம் நல்லா இழுத்து போத்திக்கிட்டு, வாப்பா வா உள்ள போய் உட்காருப்பா அப்படின்னு சொல்லுவோம். இவர் அப்படியே உள்ள போய் ஒரு பெஞ்ச் மாதிரி இருக்கும், அந்த இடத்துல உட்காந்துட்டு இருப்பாரு. அப்போ வந்து இவர் சொல்லுவாரு, அந்த அவங்க மச்சானோட மனைவி சொல்லுவாங்க, இப்போ வெளியில போயிருக்காரு, அவரு வந்துருவாரு இன்னும் கொஞ்ச நேரத்துல அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் அப்படியே அந்த அந்த பெஞ்ச் இருக்கும், அந்த பெஞ்சில் அப்படியே லேசா படுத்துருவாரு. படுக்கும்போது பார்க்கும்போது அவங்களோட திருமணம் ஆன புதுசுல இருக்கிற அந்த புகைப்படம் வந்து செவுத்துல மாட்டியிருக்கும். அதை அப்படியே பார்த்துட்டே இருப்பாரு. அவர் மனைவி வந்து ரொம்ப சாந்தமா அமைதியா பொறுமையா இருக்கிற அந்த முகத்தை பார்த்துட்டு இருக்கும்போது அவருக்கு ரொம்ப மனசு ஒரு மாதிரி ஆயிடும். அப்படியே மனசு லேசான பிறகு அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க மச்சான்லாம் வந்துருவாரு. அவர்கிட்டலாம் பேசிட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி கிளம்ப பார்ப்பாரு. அப்போ வந்து மச்சான் வந்து சொல்லுவாரு, இந்த மாதிரி வந்து நீங்க எதுக்கு உங்க ஊர்ல இருக்கிறீங்க, அந்த வயலை நம்ம வீட்டுல இருந்தே பாத்துக்கலாம், நம்ம எல்லாம் ஒன்னாவே இருக்கலாமே அப்படின்னு சொல்லும் போது, இல்ல அதெல்லாம் இருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும் போது அவங்க மாமியார் வந்து தூங்கிட்டு இருப்பாங்க. அப்போ எழுப்பாத, நான் கிளம்பிட்டேன்னு சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு மச்சான்காரங்கிட்ட என்ன சொல்லுவாருன்னா, கிழவியை நல்லா பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சைக்கிளை ஓட்டிக்கிட்டே அப்படியே கிளம்பிடுவார். அப்படியே அந்த கதையும் அதோட முடிச்சிடுது. அவ்வளவுதாங்க. ரொம்ப நல்லா சொன்னீங்க கோகுல், ரொம்ப நல்ல ஃப்ளோவோட இருந்தது. மற்றவங்களை ஏதாச்சும் கருத்து இருக்காங்க? இது என்ன அவங்க மகள் வந்து கஷ்டப்படுறது? சொல்லுங்க சொல்லுங்க ராம். நீங்க சொல்லுங்க. மது ஏதோ மகள் வந்து கஷ்டப்படுறாங்கல்ல, அதை பார்த்த பிறகுதான் அவர் பண்ண தப்பு உணர்ற மாதிரி இருக்கு அந்த கதை. அதானே தன்னுடைய மருமகன் வந்து தன் மகள் அடிக்கும் போதுதான் தான் பண்ண தவறு வந்து தெரியும். ஆமா ரியல் லைஃப்லயே நம்ம நிறைய பாக்குறோம் தான் அத. ஆமா வந்தேன் நானு, அதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது கோகுல். பாதியிலதான் வந்தேன். அந்த அவரு அந்த அவங்கள திட்டிட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்கல்ல, அந்த டைம்ல தான் நான் வந்தேன். அதுக்கு பிறகு ஸ்டோரி அவ்வளவு நல்லா இருக்கு. ரெக்கார்டிங்ல கேக்குறாங்க நான். கோகுல் குமரகுரு, இப்ப ராம் சொன்ன மாதிரி அவர் வந்து எதுக்கு அங்க போறாரு, மனசுல என்ன நினைச்சிட்டு போறாரு, அதெல்லாம் நம்மளே வாசகர்களே புரிஞ்சுக்க வைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லையா? மனசுல ஒரு குற்ற உணர்வோடு போறாரா, மன்னிப்பு கேட்க போறாரா, அதெல்லாம் வந்து நம்ம கற்பனைக்கு விட்டுறாரு. ஏன்னா அவர் காலையில அந்த அந்த கடையில சாப்பிட்டு வெளியில வந்த உடனே ஒரு யூ டர்ன் போட்டு வேற ஒரு இடத்த நோக்கி போறாரு. அது எங்க போறாருன்னா அவரோட மாமியார் வீட்டுக்கு போறாரு. அப்படி போகும்போது அவர் பண்ண தவறுகளை யோசிச்சு பாக்குறாரு. அவர் மனைவி வந்து எப்படி ஒழுங்காவே இருந்தாங்க எல்லா காலகட்டத்திலயும் அப்படிங்கறத யோசிச்சு பார்த்து போறாரு. நம்மளும் தப்பு பண்ணிருக்கோமே அப்படின்றது அவருக்கு வலிச்சு போறாரு. அதை புரிஞ்சுக்கிட்டான மாதிரி அப்படிதான் அந்த கதை மானசீகமா மன்னிப்பு கேட்கற மாதிரி ஒரு உணர்வு நம்ம மனசுல தோணுது. ஆமா ஆமா கரெக்ட். அவரோட ஈகோ எல்லாம் விட்டுட்டு அத திருப்பி இப்பதான் அது உணர்ந்து போற மாதிரி. நல்லா நான் சூப்பரா சொன்னீங்க கோகுல், நல்லா அருமையா இருந்தது. கோகுல் இது கோகுல் நல்லா சொன்னீங்க, கேட்கறதுக்கு இருந்தது. ஆனா கடைசியில வந்து கொஞ்சம் போன் சரியா கேட்கல. அந்த கடைசி முடிவு என்னாக, அவர் மாமியார் வீட்டுக்குள்ள போறாரு, அப்புறம் என்னாச்சு? அதான் மாமியார் வீட்டுக்கு போறாரு, எல்லாமே இயல்பா இருக்கு. அவர் போய் சாப்பிடுறாரு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க மச்சான் கிட்ட என்ன சொல்றாருன்னா, கிழவிய நல்லா பாத்துக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சைக்கிளை ஓட்டிட்டு கிளம்பிடுறாரு வீட்டுக்கு. அப்படிதானே? ஓகேங்க ஓகேங்க, நல்லா சொன்னீங்க, நன்றிங்க. யாருக்காச்சும் கருத்து இருக்காங்க? இன்னும் ஒரே ஒரு கருத்து. இவருக்கு மனைவி இல்லை, ஆனா அந்த அம்மா தான் அந்த தன்னுடைய மனைவிய சொல்லி அவருக்கு அனுப்பிச்ச மாதிரி ஒரு இதை நம்ம புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாரு. ஸோ தன் மனைவி இல்லாம அவங்க அம்மா அதாவது தன்னுடைய மாமியார் சொல்லி கொடுத்ததை தான் புரிஞ்சுக்கிட்டு தன் மகளுக்கு தான் பண்ணிட்டேங்கிற ஒரு நன்றி உணர்வோடு போன மாதிரியும் இருக்கு.
ஆமா இல்ல நம்ம எப்படி வேணா எடுத்துக்கலாம், கரெக்ட் தான் நீங்க சொல்றது. அதுதான் வாசகர்களை வந்து சிந்திக்க விட்டுருவாங்கன்னு தானே சொல்லுவாங்க எழுத்தாளர்கள் அவங்க உங்களோட. அதனாலதானே பவாவோட கதையை கூட கேட்காதீங்க, ஏன்னா அவரு பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லுவாரு அவரு சொல்லுவாங்க. அது மாதிரி இது வந்து நம்ம என்ன மாதிரி உணர்வுகளை வேணாலும் இதுல நமக்கு நியாயமா எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்க. அது மாதிரிதான் தோணுச்சு. இல்ல இந்த கதையில வந்து 2-3 கதையில வந்து பெயரே குறிப்பிட மாட்டாரு இந்த இந்த ஆத்தர். பெரும்பாலும் வந்து 2-3 கதைகள் பார்த்துருக்கேன், அதுல பெருசா பேர்களே இல்லை. ஸோ தட் நீங்க எப்படி வேணா அதை ரிலேட் பண்ணிக்கலாம். அந்த பேர் இருந்தா தானே நீங்க அவருன்னு நினைப்பீங்க. அந்த பேர் இல்லைன்னா நம்ம எப்படி வேணா உருவகப்படுத்தி அந்த கதைக்குள்ள போயிடலாம்னு நினைக்கிறாரோ என்ன ஒருத்தர் இல்ல. அது ஒரு டெக்னிக். இந்த ரைட்டர் பேர் வந்து கால் மார்க்ஸ்ங்க. இவர் வந்து ஒப்பிட்ட அளவுல ஒரு இளைஞர் தான் நினைக்கிறேன், ஒரு 40 வயசு இருக்கும், 40-43. ஜி கால் மார்க்ஸ்ன்னு சொல்லிட்டு இவரோட சிறுகதை தொகுப்பு வந்து அந்த அமேசான் கிண்டில்ல இருக்கு. மொத்தம் 10 கதை இருக்கு, அதுல ஒரு 5 கதை ரொம்ப பிரமாதமா இருக்கு. ஓகேங்க, தேங்க்ஸ். கோகுல் கதை நல்லா இருந்ததுங்க. எனக்கு ஆனா பர்சனலா என்ன வருத்தம்னா எல்லாரும் அவரை தூக்கி வச்சுட்டு அந்த பொண்ணை விட்டாங்க பாருங்க. இப்பதான் ஒரு ஹிந்தி படம் பார்த்தேன். என்ன ஆகுதுன்னா இது என்னோட பர்சனல் இது என்னோட பர்சனல் இது ஓகேங்களா. இது அவரு அப்பா அப்பாக்கு அனுதாபமா அவரு ரியலைஸ் பண்ணிட்டாரு அப்படி இப்படின்னா இட்ஸ் குட் திங். பட் நானும் இந்த கதை படிக்கும் போது இவ 12 மணிக்கு வந்திருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கதான் இந்த கதையை நான் ரொம்ப அடுத்து என்னன்னு பார்த்துட்டே போகும்போது கதை மொத்தமாவே ஒரு 360 டிகிரில ஒரு யூ டர்ன் எடுத்து வேற திசையை நோக்கி போறது வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது எனக்கு. இந்த கதை நீங்க நல்லா சொன்னீங்க, கதையும் நல்லா இருந்தது. பட் ஜென்ரலா சொன்னேன் என்னோட ஒப்பீனியன். பட் தீபா எனக்கும் அதே மூவி தான் ஃபிளாஷ் ஆச்சு. எனக்கு இப்பதான் ரீசெண்டா ஒரு தப்புன்னு சொல்லி ஹிந்தில இதை பேஸ் பண்ணிதான் ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப் அரைஞ்சிருவான், அவ்வளவுதான். ஒரே ஒரு இன்சிடென்ட்ல அரைவான், அதுக்கப்புறம் ஃபுல்லா கதையை மாறிடும். அது ஒண்ணுமே ரொம்ப என்ன சொல்றது புரட்சிகரமா அப்படிலாம் இருக்காது. ஜஸ்ட் ஒரு அதுக்கப்புறம் நடக்குதுன்றதுதான் கதை. ரொம்ப நல்லா இருக்கும் அது. இது நான் அப்ப இதுதான் நானும் மது சொன்ன மாதிரி அதுதான் டக்கு தோணுச்சு. நல்லதுங்க, அடுத்ததுக்கு போயிடலாம். அடுத்தது வந்து ராம் வந்து கவிக்கோ அப்துல் ரஹ்மானோட கவிதைகள். ராம் இதை சொல்லும் போது எனக்கு 2 விஷயத்துல சந்தோஷமா இருந்தது. ஒண்ணு வந்து ராம் நமக்கு பகிர்றது எனக்கு ஒரு முதல் சந்தோஷம். அடுத்தது வந்து கவிக்கோவை பத்தி பேசுறது. நம்ம வந்து இப்பதான் அறிவுமதி ஐயாவோட ஒரு சிறப்பு இலக்கிய நிகழ்வு இருந்தது, அதுல நம்ம கேட்டிருந்தோம். அறிவுமதிக்கே வந்து குரு வந்து கவிக்கோ அப்துல் ரஹ்மான் தான். என்னோட இளமை காலங்கள்ல இளங்கலை படிக்கும்போது அவர் இருந்த ஊருக்கு பக்கத்துல தான் நான் படித்தேன். நான் படித்தது ஆம்பூர்ல, இவர் இருந்தது வாணியம்பாடியில. என்னோட பல ப்ரொஃபஸர்ஸ் வந்து இவரை பத்தி சொல்லுவாங்க, ஏன்னா அவங்க எல்லாருமே அவருக்கு ஃப்ரெண்ட்ஸு. அவர் மூலமா எழுத கத்துக்கிட்டவங்க நிறைய பேர் கவிதை எழுதுவாங்க என்னோட ப்ரொஃபஸர்ஸ். இன்னமும் சில பேர் எழுதிட்டு இருக்காங்க. அதனால எனக்கு பர்சனல் ஃபேவரட் கவிக்கோ. ராம், நீங்க சொல்லுங்க. நன்றி லக்ஷ்மண். நான் வந்து கவிக்கோ பத்தி ஒண்ணு தெரிஞ்சு வச்சுக்கலையா சொல்றதுக்கு அப்படின்னு நீங்க சொல்லி காப்பாற்றி விட்டீங்க. நன்றி. அது குழுல வந்து நான் ஒரு பிடிஎஃப் பகிர்ந்துருக்கேங்க. அந்த பிடிஎஃப் நீங்க படிக்க இருக்கிறவங்க எல்லாம் ஓபன் பண்ணீங்கன்னா நான் வாசிக்கிற கவிதை வந்து அதுல 4வது பக்கத்துல இருக்கு. அது கவிக்கோ வந்து நீங்க எல்லாருமே எல்லா கவியரங்கத்திலும் நம்ம இவரை பார்த்துருப்போம். நல்ல சிறப்பா வாசிப்பாரு, நல்லா இருக்கும். நான் பொதுவாக அரசியல் சார்ந்து கவிதைகள்லாம் நிறைய கேட்டிருக்கேன். இது அரசியல் சார்ந்து நம்ம விட்டுடுவோம். அது வந்து மு கருணாநிதி பற்றி அவர் எழுதின கவிதை தான். இதனால் அதில் இருக்க தமிழுக்காக தான் நான் அதை விரும்பி சொல்றேன். அதெல்லாம் அரசியல் இல்லை. முதல் கவிதை வந்து பார்த்தீங்கன்னா மூக்கா இல்லையா அப்படின்றது ஒரு கவியரங்கம் நடந்திருக்கு. அந்த கவியரங்கத்தோட தலைப்பு வந்து ஐம்பொறிகள். அதுல வந்து கலைஞர் தான் வந்து தலைமை. அவரை புகழ்ந்து பாடணும். இந்த கவிதை வந்து கடைசி பேராகிராஃப் வரைக்கும் ஒரு நார்மல் கவிதையா இருக்கும். நாம கூட எழுதிருக்கலாமே அப்படின்ற மாதிரி தோணும். ஆனா அந்த கவிதையோட உச்சமே வந்து இந்த கடைசி பேராகிராஃப். அதை படிச்சுட்டு போறப்போ நான் வாசிக்கிறேன், அப்படியே நீங்க நீங்களும் கூட படிக்கலாம். பொறி பறக்க பேசுவதில் புகழுடையாய், இந்த ஐம்பொறிப்பாடு மரங்கிற்கு பொருத்தமான தலைவனி. அதாவது அந்த தலைப்புக்கும் ஐம்பொறிக்கும் அவர் முடிச்சு போட்டார். இந்த இடத்துல கண்டு கேட்டு
உண்டு உயிர்த்து உற்றறியும் ஐம்பொருளும் உண்டென்பேன் உன்னிடத்தில். அண்ணாவின் வழியிலும் அருந்தமிழ் மொழியிலும் கண்ணாய் இருப்பவன் நீ கண்மாயும் முன் பொறுப்பு. கண்மாய்னா வந்து பொது நலத்துறை அமைச்சர் இருக்காது, அந்த நீர்நிலைகள்லாம் வந்து கண்மாயின்னு சொல்லுவாங்களா, அது கண்மாயும் முன் பொறுப்பு. கண் வந்துருச்சுங்க. அப்புறம் தோற்காது உண்காது தமிழின்றி எம்மொழியும் ஏற்காது, காது வந்துருச்சுதுல. வருவாய் என அழைத்தேன் வருவாயாய் வந்தாய், ரெவன்யூ. வாய்க்காலை நடக்க விட்டு வளம் செய்ய வந்தவன் நீ, இதுல வாய் வந்துருச்சு. அப்புறம் மெய் மறந்து போகாத மெய்மை உண்மை, ஆனால் உன் மை வித்தை மெய்மறக்க செய்வதென்ன எம்மை. இதுல மெய் வந்துருச்சு. மெய் மட்டும் இல்ல, அந்த மையும் வந்து அழகா வந்து உண்மை எம்மை சொல்லி நல்லா அழகா வச்சிருப்பாங்க. அப்புறம் வாக்கு நயத்தால் வர்ணித்தாய், எஞ்சி இல்ல மூக்குக்கு என்ன மொழிவாய் என கேட்பாய் மொழிகின்றேன். இது வரைக்கும் இந்த கவிதை வந்து நார்மல் கவிதைங்க, அப்படி ஒண்ணு நான் ரொம்ப ரசிச்சே சொல்ல முடியாது. அந்த கடைசி பாருங்க, நாக்காலும் கலையறிந்த நாவலனே உன் பெயரே மூக்கா இல்லையா. நீ நம்ப மாட்டீங்க, 2 நிமிஷம் சிரிச்சீங்க அதை படிச்சுட்டு. என் மனைவி வந்து என்ன அப்படி சிரிக்கிறீங்கன்னு கேட்டு அந்த கவியை வாசி என் மனைவி ரொம்ப சிரிச்சாங்க. அது மூக்கா இல்லையான்னா கருணாநிதிக்கு மூக்கா சொல்லுவோம்ல, அது வந்து அந்த மூக்குக்கா அப்படியே கோத்து மூக்கா இல்லையா அப்படின்ற வந்து அந்த கவிதையில வந்து ரொம்ப ரசிச்சனானது, அழகா இருக்காருன்ட்டு. அடுத்து இது பெரிய கவிதையில ஒரு பகுதி மட்டும் எடுத்தேன். ஆசிரியரை பற்றி சொல்லும்போது இந்த ஊமை பாருங்களேன், கடலெல்லாம் மையாக்கி, கடல்ல இருக்க தண்ணியெல்லாம் மையாக்கி, காட்டு மரம் கோலாக்கி, காட்டுல வந்த பெரிய மரத்தை வந்து பேனா மரம் ஆக்கி, நெடுவான ஏற்றினிலே நிறுத்தாமல் எழுதினும் மை தீரும் அன்றி இவர் மாண்புகள் தீரா. அந்த ஊமையே எனக்கு ரொம்ப ஒரு பிரமிப்பா இருந்துச்சு. கடல் தண்ணியெல்லாம் மையாக்கி எழுதினா கூட தீர்ந்து போயிடுமா, இவங்களோட மாண்பு தீராது அப்படின்றது இந்த கவிதை நயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் இந்த சொன்ன கவிதையில ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இந்த கவிதையை படிச்சுட்டு நான் ரொம்ப ரசிச்சுட்டு இருந்தேன். இந்த கண்ணு வாய் மூக்குலாம் இருந்துச்சுல, இதை வந்து மனசுல அப்படியே தங்கி போச்சு. அடுத்த நாள் வந்து அன்னையர் தினம் வந்தப்போ இந்த இன்ஸ்பிரேஷன்ல நானும் கண்ணு காது மூக்குற வாயெல்லாம் வச்சு ஒரு கவிதை எழுதி கொடுத்தேன் என் ஒய்ஃபுக்கு. சொல்லுங்க. அது வந்து ஒன்லி ஃபார் வைஃப். ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது ராம்? நீங்க எழுதுறீங்க ஓகே. இல்ல இந்த ட்வீட் நான் எதிர்பார்த்தேன். கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அதாவது இப்ப தீபா என்ன சொன்னாங்கல்ல, கணவன் வந்து மனைவி அரைஞ்சிருவான் அப்படின்ட்டு. அப்ப நான் நினைச்சுக்கல, யார் வீட்லயும் கணவன் மனைவி அரைக்க, நம்ம வீட்டுல ரிவர்ஸா இருக்கு. அதுக்கு இதுதான் ரெஸ்பான்ஸா? சரி, கவிதை போடுவா. கடைசி இது காத்திருக்க மாட்டீரோ. இது வந்து ஸ்டேடையா எடுத்துக்கலாம். அதாவது கலைஞர் தலைமை ஏற்ற கவியரங்கத்துல வந்து லேட்டா வந்திருக்காங்க கவிஞர்கள்லாம். அது வந்து எதாவது சொல்லிருக்காரு, காக்க வைத்த கவிஞர்களே அப்படின்னு அவங்க எல்லாம் வந்து திட்டிருக்காரு கலைஞர். அதுக்கு இவருடைய கவிதை பாருங்க, பார்க்கும்போது காக்க வைத்த கவிஞர்களே என்றம்மை கவிக்கணையால் தாக்கிய தலைவரே, தவறுன்னு நாம் செய்தோம், வாக்களித்தோம், பதவியிலே வைத்துள்ளோம், நம்மை எல்லாம் காக்கத்தான் வைத்தோம், காத்திருக்க மாட்டீரோ. அது காத்திருக்கிறதுக்கு 2 அர்த்தம் இருக்குல்ல, அந்த மீனிங் வந்து ஸ்டேடை. இது ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. நிறைய படிச்சதுல 2-3 மட்டும் நீங்க எடுத்து பகிர்ந்துன்னு ஆசைப்பட்டேங்க. அதுதாங்க. ரொம்ப நல்லது ராம், ரொம்ப டீச்சர் மாதிரி சொல்லி தந்தீங்க ஒரு லைனியா, அழகா இருந்தது. இது நவீன இலக்கியத்துக்கு தேவைப்படல, சங்க இலக்கியம் சொன்னதே நல்லா இருக்கு. அதான் நல்லா நன்றிங்க. கருத்துக்கள் இருந்தா சொல்லுங்க. உங்களுக்கு ஏன் அப்படி ஏதாவது கலைஞர் மேல உங்களுக்கு ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தியாரும், அதனால இந்த கவிதை எடுத்துக்கலாம்? இல்ல இது வந்து சல்மா லாஸ்ட் டைம் வந்தாங்கல்ல எங்க கவியரங்கத்துக்கு, அப்போ வந்து அவங்க கிட்ட நான் பேசிட்டு இருந்தப்போ வந்து அவங்க எனக்கு சொன்னாங்க, கேட்டுங்க அதான் பதில் சொல்றேன். கேக்குதா? வேற யாரும் கேக்குதா? அவங்க மியூட்ல பேசிட்டாங்க போல.
நீங்க பேசுறது கேக்குது ராம். நீங்க பேசுறது கேக்குது ராம். சல்மா வந்து நான் சல்மா கிட்ட வந்து ரொம்ப பேசிட்டு இருந்தேன் தனியா. அப்போ வந்து எனக்கு உரைநடை கவிதை எல்லாம் பிடிக்க மாட்டேங்குது, நீங்க எழுதலாம் உரைநடையா இருக்கு, ரொம்ப எனக்கு அது கவிதையாவே ஏத்துக்க முடியல அப்படின்னப்போ நீ வந்து கவிக்கோ அப்துல் ரஹ்மான புக்கை படி, அதுவும் வந்து அவர் வந்து உரைநடை கவிதை எழுதுவாரு, நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. அப்போ வாங்கின புக்கு ரொம்ப வருஷமா ரொம்ப மாசமா படிக்கல, இப்பதான் எடுத்து படிச்சுட்டு இருக்கேன். என்ன ஆனா கலைஞர் வந்து உண்மையிலே அவரும் வந்து சிறந்த ஒரு இலக்கியவாதி தான். அரசியல் வேறுபாடு வேற இருந்தா கூட எனக்கு கலைஞர் வந்து உண்மையிலே அவருடைய சில பேச்சுக்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். பேச்சுக்கள் நிறைய கேட்டிருக்கேன். கலைஞரை பிடிக்காதுன்னா அப்ப யார பிடிக்கும் ராம்? அதாவது கமல் ரஜினி மாதிரி அவரு கலைஞர் அரசியலுக்கு வர மாட்டாங்க. இல்ல இலக்கியத்துல ஓகே, இலக்கியத்துல தமிழால பிடிக்கும் அவருக்கு. நான் வந்து ரொம்ப காலமா விஜயகாந்த் கட்சியில இருந்தேங்க. அவரு வேற உடம்பு சரியில்லைன்றாங்க. ஆமாங்க, ரொம்ப கொடுமையா இருக்கு பாவம். இல்ல ராம் சேர்ந்தது அவருக்கு உடம்பு சரியில்லை. இந்த மச்சானுக்கு தம்பிக்கு எல்லாருக்கும் பொது குடுத்துருவாராமே, அந்த மாதிரி இவரு எதோ சொந்தக்காரரா ராம்? நீங்க கொடுப்பாருன்னு ஜாயின் பண்ணிட்டீங்களா? சரி ஓகே, நன்றி. அடுத்தது வந்து செல்லா அவர்கள் கவிதை சொல்ல போறாங்க. இதுவும் வந்து ரொம்ப ஸ்பெஷலான கவிதைகளா இருக்கும். ஆத்மானம் அப்படிங்கிற பெயர் வந்து நம்மளோட கவிதை இலக்கியத்துல ரொம்ப முக்கியமான பெயர். அவருக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்கு. ரீசெண்டா கூட அவரை பத்தி சில விஷயங்கள் நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். ரொம்ப ஆச்சரியமான மனிதர் அவர். ஆனா அவரோட முடிவு ரொம்ப சோகமான முடிவு. ஆனா வந்து இவரோட கவிதைகளை வந்து இன்னைக்கும் படிச்சுக்கிட்டு ரிசர்ச் பண்ணிக்கிட்டு அதை பத்தி பேசுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இன்னைக்கும் வாழற கவின்றது எனக்கு தோணும். செல்லா, நீங்க சொல்றது ரெடியா? லக்ஷ்மண் இருக்கேன். நன்றி. நானும் அறிமுகம் எனக்கு வந்து ஆத்மாநாம பத்தி சில விஷயங்கள், அவரோட கவிதை பத்தி தான் தெரியும். அவர் வந்து சீக்கிரமே வந்து காலமாயிட்டார் அப்படிங்கிற ஒரு இது வந்து நினைச்ச உடனேதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. பாரதியார், நா. முத்துக்குமார், இந்த இதுல எல்லாம் நம்ம நினைக்கும் போது நல்ல கவிஞர்கள்லாம் வந்து சீக்கிரமாவே காலமாயிடுறாங்களே அந்த கவிதைகள்லாம் படிச்சுட்டு அப்படின்னு நினைச்சு ரொம்ப வருத்தப்படும் போது, பரவாயில்ல இன்ன வரைக்கும் நம்ம அந்த அவங்க படைப்புகளை வந்து நம்ம வந்து இது பண்ணிட்டு இருக்கோம், ஸ்லாய்ச்சி பேசிட்டு இருக்கோமே, எழுத்துக்கள் மூலமா அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு தான் வந்து நான் இதை பகிரணும்னு நினைச்சேன். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. ஃபர்ஸ்ட் வந்து நான் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோங்க, ஒரு 2 minutes மட்டும் எனக்கு எக்ஸ்ட்ரா தாங்க. மரபு கவிதையில வந்து நிறைய பேர் எழுதிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் அதெல்லாம் புரியாம இருந்தது. அதுக்கப்புறம் அதை வந்து எளிய நடையில வந்து நம்ம பாரதியார் தான் வந்து மக்களுக்கு வந்து சென்றடையணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு வச்சாரு. ஒன்னொன்னும் அந்தந்த கவிதை ஒன்னொன்னுமே அனுபவம் வந்து நிறைய நமக்கு கொடுக்கும். ஒரு டைம் வாசிக்கும் போதும் ஒரு வித்தியாசமான அனுபவம். நீங்க வாசிக்கும் போது உங்களுக்கு வேற மாதிரி ஒரு கோணத்திலையும், நான் வாசிக்கும் போது வேற மாதிரி ஒரு கோணத்தையும் வந்து நம்மளால வந்து உணர முடியும். அதே மாதிரி வந்து அதுக்கப்புறம் வந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து மரபு கவிதையை வந்து கொஞ்சம் புது கவிதை வடிவத்துல கொடுத்ததுல வந்து முக்கியமானவங்க நமக்கு வந்து மு. மேத்தா, அப்துல் ரஹ்மான், அப்புறம் வைரமுத்து, அதுக்கப்புறம் நமக்கு இப்போ நம்மளோட கவிஞர்கள், இந்த கால கவிஞர்கள், அவங்க வந்து புது கவிதையை வந்து இந்த நமக்கு புரியுற மாதிரியும் எளிய வார்த்தைகளாலையும் வச்சு கொடுக்கறது வந்து கவிதை வந்து சீக்கிரம் மக்களை வந்து சென்றடைகிற மாதிரி இருந்தது. அது பெரும்பாலும் வந்து காதல், அழகுணர்ச்சியா இருக்கலாம், இல்ல பெண் விடுதலை, புரட்சி, எந்த பாணியிலையும் கூட வந்து படைப்புகள் வந்து தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து பாக்குறோம் இல்லையா, இன்ஸ்டன்ட் கவிதை, டக்குன்னு ஆன் ஸ்பாட் கவிதை, நன்றி நவிழல், இப்படி நிறைய வந்து இந்த கவிதை வந்து நம்ம கொஞ்சம் வார்த்தைகளை சுருக்கி சில எதுகை மோனையெல்லாம் போட்டு கொஞ்சம் அழகு பண்ணி அப்படி ஒரு கவிதை பாணியில நம்ம வந்து வாசிச்சுட்டு வரோம். அதுல வந்து முக்கியமா வந்து பார்த்தோம்னா இதே காலகட்டத்துல நடுவுல சில கவிஞர்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா நவீனத்துவம் அப்படிங்கிற ஒரு சின்ன டெக்னிக்கை வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. புது கவிதைக்கு வந்து அதுக்குள்ள இணைச்சு ஒரு வித்தியாசமா ஒரு யூனிக்னஸ் வந்து அந்த கவிதையில தெரியும். அதுல வந்து அது வந்து சில இதழ்கள், குட்டி குட்டி பத்திரிகைகள் எல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் தான் அவங்கள பத்தி தெரிய ஆரம்பிச்சிச்சு. அதுல வந்து முக்கியமானவங்க வந்து பிரமிழ், அப்புறம் வந்து தேவதேவன், அப்புறம் வந்து தேவதச்சன், ஆத்மானாம், கலாப்ரியா, சுந்தர ராமசாமி, இவங்கெல்லாம் வந்து அந்த நவீனத்துவத்தை வந்து அதுக்குள்ள வந்து கவிதைக்குள்ள நமக்கு கொடுத்தாங்க. அது வந்து கொஞ்சம் பெண்கள் இது கவிஞர்கள்லாம் பொறுத்தவரை இப்ப பாத்தீங்கன்னா நம்ம மாலதி மைத்ரி இருப்பாங்க, குட்டி ரேவதி இருக்காங்க, சல்மா இருக்காங்க, அப்புறம் நம்ம சொன்ன அந்த அவங்க பெருந்தேவி, இவங்கெல்லாம் வந்து இதே மாதிரி எழுதுறதுல வந்து கொஞ்சம்
நவீனத்துவத்துல வந்து அவங்க கொஞ்சம் குறிப்பிட தகுந்தவர்கள் மாதிரி எழுதிட்டு இருக்காங்க. இப்போ என்ன நவீன கவிதைனா என்ன அப்படின்னா, அதுல வந்து நமக்கு பெருசா வந்து ரொம்ப பெரிய அந்த வார்த்தை ஜாலம் இப்ப நம்ம போடுறோம் இல்லையா, அப்படி இப்படி அந்த ஸ்லேடையோ இல்ல வந்து எதிகை மோனையோ அதுக்கப்புறம் வலுக்கட்டாயமா நம்ம வந்து கண்டிப்பா அது வந்து அழகு சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலித்தனத்தையும் நம்ம வந்து இது பண்றோம், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா புகழணும் அப்படின்னு சொல்லிட்டு சில வார்த்தை ஜாலங்களை போடுறோம்ல. அதெல்லாம் எதுவுமே இல்லாம எழுதுறவங்களோட உண்மையான அனுபவத்தையும் நேர்மையா ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் த ஹார்ட் நம்ம சொல்லணும்னு நினைக்கிறத வந்து பளிச்சுன்னு ஒரு 4 இதுல சொல்ல முடியும் அப்படின்னு அடையாளப்படுத்திக்கிட்டவங்க தான் நான் சொன்ன இந்த மேல சொன்னவங்க எல்லாம். அதுல வந்து ஆத்மா நாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கவிஞர். எழுதுனது ரொம்ப கம்மியான கவிதைகள் தான், ரொம்ப பெரிய பெரிய புக்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு எல்லாம் இல்ல. மொத்தமே ஒரு 150 கவிதைக்குள்ளதான் அவர் எழுதியிருக்காருன்னு நான் படிச்சேன். அதுல வந்து எனக்கு 2-3 இது வந்து எழுதின உடனே ஃபர்ஸ்ட் என்னடா இதெல்லாம் ஒரு பெரிய இதெல்லாம் உலகம் வந்து கொண்டாடுது அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் நினைச்சேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆர்டிகிள்ஸ் எல்லாம் அவரை பத்தி படிச்சேன். என்னது இருக்கு இவரையே தலையில வச்சு கொண்டாடுறாங்க இலக்கிய உலகத்துல அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னும் கொஞ்சம் மேலும் மேலும் படிக்கும் போதுதான் ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க் கிடைச்சது. என்ன அப்படின்னாக்க, நிறைய நம்ம வந்து வாசிக்கணும், வாசிக்க நமக்கு ஒரு புதுசான எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும், நம்மள அறியாம ஒரு அனுபவம் நமக்குள்ள வரும். அதே மாதிரி வந்து ஒருத்தங்க எழுதுறாங்க, அதை வந்து அவரோட ரசனையில இல்லாம அவர் வேற என்ன எழுதியிருப்பாரு, கருப்பொருள் உள்ள வேற என்ன இருக்கும் அப்படின்னு நம்ம ரொம்ப யோசிச்சோம்னா நமக்கு ஒரு வித்தியாசமான ஒரு எண்ணம் கிடைக்கும் அப்படிங்கறத வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுல வந்து நினைச்ச இதுதான் இப்ப என்னோட மனசுல ஒரு விஷயம் இப்ப சமீபத்துல நடந்த இதுல வந்து நான் நினைச்சதை வந்து இந்த ஆத்மா நாம் வந்து ஒரு கவிதையில கொடுத்திருக்காரு. ராம் வந்து அந்த பிடிஎஃப்ல ஷேர் பண்ணியிருக்காரு. அதை நான் வாசிக்க போறேன். ஃபர்ஸ்ட் இசையை பத்தி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சத்தம், இசை, ஓசை அப்படின்னு இதுல எழுதியிருக்காரு. வயலினில் ஒரு நாணாய் என்னை போடுங்கள், அப்பொழுதேனும் ஒலிக்கிறேனா என பார்ப்போம். அவ்வளவு துல்லியமாக, அவ்வளவு மெல்லியதாக, அவ்வளவு கூர்மையாக, எல்லா நான்களுடனும் ஒன்று சேர்ந்து ஒலித்தபடி, உள் ஆழத்தில் ஒலியின் ஆள் அரவமற்ற இடத்தில் மிக மிக மெல்லியதாய் ஒரு எதிரொலி கேட்கிறது. கூர்ந்து கேட்டால் அதே துல்லியம், அதே மென்மை, அதே கூர்மை. இதை வந்து ஃபர்ஸ்ட் படிக்கும் போது எனக்கு அந்த அளவுக்கு ஒண்ணுமே தோணல. திருப்பி இதுல என்ன இருக்கும், இதை வந்து ஏன் வந்து இதா சொல்றாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் செகண்ட் கவிதையை நான் படிக்கிறேன், அதுக்கப்புறம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். தரிசனம். கடவுளை கண்டேன், எதையும் கேட்கவே தோன்றவில்லை. கடவுளை கண்டேன், எதையும் கேட்கவே தோன்றவில்லை. அவரும் புன்னகைத்து போய்விட்டார். ஆயினும் மனதிலே ஓர் நிம்மதி. இதை படிச்ச உடனே உண்மையிலேயே நான் நினைப்பேன், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் கோவிலுக்கு போவேன், வீட்டுல விளக்கேத்துறோம், நம்ம வந்து ஏதாவது ஒரு நாள் கிழமை அப்படின்னா நமக்குன்னு ஒரு ஜோஷ் வரும், சுவாமி கும்பிடணும் அப்படின்னு தோணும்ல. அப்ப வந்து நான் வந்து இது வரைக்கும் நான் வேண்டதே இல்லை, கடவுளே காப்பாத்து, நான் காட்ஸ் கிரேஸ், காட் பிளஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் நான் மத்தவங்களுக்காக எனக்கு நம்ம பிரார்த்திச்சுக்கவே மாட்டோம். பட் கடவுளை பார்க்கணும்னு ஒரு ஆசை இருக்கும், கடவுள் மேல ஒரு நம்பிக்கை இருக்கு, ஏதோ ஒரு பெரிய சக்தி நம்மளை ஆட்டுவிக்குது அப்படிங்கிறது மட்டும் தெரியும். இதே மாதிரிதான் நான் நினைச்சிருக்கேன், கடவுளை ஒரே ஒரு டைம் பார்க்கணும், ஆனா அவர்கிட்ட எதுவுமே கேட்க கூடாது, நானு அவரை பார்த்தா போதும் அப்படிங்கிற ஒரு திருப்தியோட நம்ம லைஃப் முடிஞ்சா கூட சந்தோஷம் தான் அப்படின்னு நான் நினைச்சத இந்த ஒரு 4 வரி எனக்கு வந்து உணர்த்திச்சு. அந்த மனதினிலே ஓர் நிம்மதி அப்படிங்கிற இது வந்து எனக்கு நிஜமாவே என்னோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் ஃபீல் பண்ண மாதிரி. இதை என்னால கண்டிப்பா என்னோட இந்த எண்ணத்துக்கு என்னால சத்தியமா வடிவம் கொடுக்க முடியல. நானும் ட்ரை பண்ணேன், நினைச்சாலாம் டப்புலாம் வர மாட்டேங்குது. ஆனா இது வந்து எனக்கு கரெக்டா பெர்ஃபெக்டா மேட்ச் ஆச்சு என்னோட சிச்சுவேஷனுக்கு அப்படிங்கறதால நான் இதை பகிரணும்னு நினைச்சேங்க. அதுக்கப்புறம் இன்னொரு இது எழுதியிருக்காரு, அழிவு. அவர் என்ன எழுதியிருக்காருன்னா, என்னை அழித்தாலும் என் எழுத்தை அழிக்க இயலாது, என் எழுத்தை அழித்தாலும் அதன் சப்தத்தை அழிக்க இயலாது, என் சப்தத்தை அழித்தாலும் அதன் எதிரொலியை அழிக்க இயலாது, என் எதிரொலியை அழித்தாலும் அதன் உலகத்தை அழிக்க இயலாது, என் உலகத்தை அழித்தாலும் அதன் நட்சத்திர கூட்டங்களை அழிக்க இயலாது, என் நட்சத்திர கூட்டங்களை அழித்தாலும் அதன் ஒழுங்கை அழிக்க இயலாது, என் ஒழுங்கை அழித்தாலும் அதன் உள் அழகை அழிக்க இயலாது, என் உள் அழகை அழித்தாலும் என்னை அழிக்க இயலாது, என்னை அழித்தாலும் என்னை அழிக்க இயலாது, அழிப்பது இயல்பு, தோன்றுதல் இயற்கை. அதுதான் நம்ம சொல்லுவோம் இல்லையா, டிஸ்ட்ரக்ஷன் வந்து ரொம்ப ஈஸி, கன்ஸ்ட்ரக்ஷனை விட டிஸ்ட்ரக்ஷன் டக்குன்னு ஈஸி. ஆனா வந்து தோன்றுதல் வந்து இயற்கை. ஆனா கண்டிப்பா தோணும், கிரியேட்டிவா நம்மளோட அந்த என்ன வேணா எடுத்துக்கலாம். இதுல வந்து நிறைய அவங்கவுங்க இன்னொரு டைம் 2-3 தடவை வாசிச்சா நமக்கே தெரியும் என்ன வேணா நம்மளால உருவாக்க முடியும். எது வேணா அழிஞ்சு போகட்டும், பாஸ்ட் இஸ் பாஸ்ட், பட் வி கேன் கிரியேட் இட் அகைன் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் தாட்டை வந்து அது வந்து விதைச்ச மாதிரி எனக்கு தோணுச்சு.
அப்புறம் லாஸ்ட் அவர் எழுதுங்கள் அப்படிங்கிற ஒரு இதுல எழுதியிருக்காரு. எப்படி எழுத வேண்டும் என்று நான் கூறவில்லை. உங்கள் வரிகளில் எந்த விபரீதமும் நிகழ்வதில்லை. வெற்றி வெளிகளில் உலவும் மோன புத்தர்கள் உலகம். எக்கேடாவது கெட்டு போகட்டும். காலத்தின் இழுவையில் ரீங்காரிக்கிறேன். என பார்வையின் விளிம்பில் இருக்கிறார்கள். உலக பாறாங்கல்லில் நசுங்கியவன் முனகலின் தொலைதூர எதிரொலி கூட கேட்கவில்லை. உலக பாறாங்கல்லில் நசுங்கியவன் முனகலின் தொலைதூர எதிரொலி கூட கேட்கவில்லை. வார்த்தைகளின் சப்தங்கள் அதற்குள்ளேயே மடிந்து விடுகின்றன. எழுதுங்கள், பேனா முனையின் உரசலாவது கேட்கட்டும். இது ஒரு படைப்பாளி எவ்வளோ மத்தவங்களை அதை ஊக்குவிக்கிறாரு. இதை நான் இப்போ இதை எப்படி ரிலேட் பண்ணிக்கிட்டேன்னா, புத்தக இரவுல ஃபர்ஸ்ட் நான் பேசும்போது ஒரு புக்கை பத்தி பேசும்போது லக்ஷ்மண் சொன்னாரு, நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், செல்லா பேசுறத நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. அடுத்த வேர்டு எனக்கு ரொம்ப மனசுல இருந்தது. இதுக்குதான் நான் வடிவம் கொடுக்க முடியல. அவர் ஈஸியா ஒரே ஸ்டேட்மெண்ட்ல சொன்னது இதை நான் ரிலேட் பண்ணிக்கிட்டேன். இங்க என்ன சொன்னாருன்னா, புக் அப்படிங்கிறது இலக்கியம்ங்கிறது போய் சேரணுங்க, மத்தவங்களை நம்ம படிக்கிறதுக்கு ஊக்குவிக்கணும், அதை அவங்களை என்கரேஜ் பண்ணணும். அதுதான் அந்த படைப்பாளிகளை நம்ம வெளிக்கொணர்ற ஒரு இது. இந்த ஸ்டேஜ்ல அவர் அதை கச்சிதமா பண்ணி புக்ஸும் கொடுத்துருக்காரு. எங்களை படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க தோழிகிட்ட புக்கு கொடுத்து படிக்க வச்சிருக்காரு. அதெல்லாம் நான் பார்க்கும்போது உண்மையிலேயே அந்த லாஸ்ட் இதுக்குதான் எழுதணும், பேனா முனையின் உரசலாவது கேட்கட்டும் அப்படிங்கிறாரு. நம்மள நிறைய படிங்க, நிறைய எழுதுங்க அப்படின்னு சொல்ற படைப்பாளிகள் எங்க இருக்காங்க? எங்க நம்மளை விட இவங்க பெஸ்டா எழுதிருவாங்களோ, இவங்க ஒரு 4 பேரை பாராட்ட பெற்றுருவாங்களோ அப்படின்னு போட்டி நிறைஞ்ச உலகத்துல மத்தவங்களை பாசிட்டிவா என்கரேஜ் பண்ற சில நண்பர்கள் எனக்கு இந்த டைம்ல கிடைச்சிருக்காங்க. அப்படிங்கறதால நான் நிறைய விஷயங்களை இப்ப தேடி தேடி படிக்க ஆரம்பிச்சது எனக்குள்ளேயே ஒரு புது ஒரு மனுஷிய எனக்கு வெளிக்காட்டி கொடுத்துருக்கு. அப்படிங்கறதால தான் நான் இந்த ஆத்மா நாம் கவிதையை படிச்சேங்க. வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. சிறப்பு செல்லா. சாரி, முதல்ல கேட்கறதுக்கு முதல் கவிதையை மட்டும் கொஞ்சம் சொல்லுங்களேன், எனக்கு புரியல அது. சொல்றேன் ராம். இசை ஓசை, அந்த சத்தத்துக்கு அவர் சொல்றாரு, வயலின்ல இந்த ஸ்ட்ரிங்ஸ் இருக்கும்ல ராம், அதுல என்னையும் ஒரே ஒரு ஸ்ட்ரிங்கா சேர்த்துக்கங்க. அப்போதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லுவோம் வயலின்ல ஒரு ஸ்ட்ரிங்கா சேர்த்துக்கங்க. இப்ப நம்ம சொல்லுவோம் இல்லையா, பூவோட சேர்ந்த நாரும் மணக்கும்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி என்னையாவது சேர்த்துக்கங்க, நானும் அதுல படிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். நன்றி ராம், என் சார்பா கேட்ட கேள்விக்கு. எனக்கு அதே அப்பாடா. அந்த தரிசனம்னு ஒரு கவிதை சொன்னீங்க இல்லையா, அதாவது கடவுளை பார்த்தோன்னு என்ன வேணும்னு கேட்டா கூட எதுவுமே கேட்க தோணலன்னு எனக்கு அந்த கவிதையில நம்ம அம்மாவை வச்சு பாக்குற மாதிரி எனக்கு தோணுச்சு. நான் நம்ம அம்மா வீட்டுக்கு போனோடனே ஒரு லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ கொடுத்து இதை செய்ய சொல்லி சாப்பிட்டே ஆகணுங்கிற மாதிரி போவோம். ஆனா பார்த்தோன்னே என்னம்மா வேணும்னு கேட்டா ஒண்ணுமே மைண்டுக்கு வராது. அம்மாவை பார்த்ததே பாத்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லா பசியே எடுக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு ஃபீலிங்கோட கனெக்ட் பண்ண முடிஞ்சிச்சு எனக்கு அந்த கவிதை. கரெக்ட். அதுதான் நான் சொன்னேன், ஒருத்தருக்கும் ஒரு அனுபவம். நான் நிஜமாவே 2-3 தடவை படிக்க வேண்டியிருக்கு. என்ன நமக்கு தான் புரியலையா, ஏன் இவ்வளவு மக்கா இருக்கும், நமக்கு ஏன் இதெல்லாம் இது கூட புரிய மாட்டேங்குது, ரொம்ப சிம்பிள் வேர்ட்ஸ் நினைச்சேன். ஆனா ஒரு தடவை படிக்கும் போது ஒரு அனுபவம், அந்த பரவசம் வார்த்தையால என்னால சொல்ல முடியல. பட் இது ரொம்ப எக்ஸாஜுரேட் பண்ணி சொல்லல. என்னோட உள் மனசுல இருந்தே இது எனக்கு நிஜமாவே இந்த ஆத்மா நாம் கவிதைகள் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏய், இது இந்த ஆங்கிள் எழுதியிருப்பாரோ அந்த ஆங்கிள் எழுதியிருப்பாரோன்னு ஒரு கேஸ் ஒரு ரிசர்ச்சே பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. ஆமா, அந்த அழித்தல்ங்கிற கவிதையை வச்சுதான் ஒரு ஸ்டோரியே எஸ் ராமகிருஷ்ணன் எழுதினதை நான் கூட பகிர்ந்திருக்கேன். அந்த கவிதை தான் அந்த கதையிலேயே வரும். என்னை அழித்தாலும் அந்த கவிதையோட லாஸ்ட் லைன் இருக்குல்ல, என்னை அழித்தாலும் என்னை அழிக்க முடியாது, என்னை அழிக்க அந்த ஸ்டோரியில வரும். இந்த கவிஞர்களுக்கே உண்டான ஒரு இருமாப்பு இருக்கு பாத்தீங்களா, அது பாரதி கிட்ட நம்ம பார்த்திருக்கோம். அதே இருமாப்பு இந்த அழிவுல இருக்கு பாருங்க. நீ என்னதான் அழிச்சாலும் நான் முன்னாடி வந்துதான் தீருவேன் அப்படிங்கிறது. அந்த கவி கர்வம் ரொம்ப சில பேருக்கு தான் வரும். அந்த சில பேருக்கு வரத சரி இவர் சொல்றது சரிதான் அப்படின்ற ப்ரூவ் பண்ற அளவுக்கு அவங்களோட ஆர்ட் ஒர்க்கும் இருக்கும். ஆத்மானம் அப்படிப்பட்ட ஒரு எழுத்தாளர் தான்.
ஆமா, அந்த ஞான செருக்கு நான் பாக்குறேன் சில பேர்கிட்ட. அது அந்த வித்யா கர்வம்னு சொல்றோம்ல, அது வந்து இருக்கு. நிஜமாவே வந்து என்ன அழிக்க முடியாது, தோன்றுதல் இயற்கைன்னு முடிக்கிறாரு. அதுதான் அதுல ரொம்ப ஸ்பெஷலான்னு நினைச்சேன். இது வந்து அந்த லைஃபோட எக்ஸ்பீரியன்ஸோட நான் கனெக்ட் பண்றேன். எது நடந்தாலும் போய் தொலைது விட்டுருங்க, இனிமேல் நம்மளால புதுசா கிரியேட் பண்ணி நம்மளால வந்து ஒரு பாசிட்டிவா வந்து எடுக்க முடியும் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. ஆமா, அதே மாதிரி இவரும் சரி, கிட்டத்தட்ட பாரதியை நிறைய ரிலேட் பண்றதுக்கு காரணம் என்னன்னா, பாரதியும் இருந்த காலத்துல ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. அவர் ரெகனைஸ் பண்றதுக்கு சில பேர் இருந்தாங்க, ஆனா நிறைய பேர் இல்ல. ஆத்மானாமும் அந்த ஒரு இதுக்கு தான் தள்ளப்பட்டிருக்காரு. இத பத்தி தான் வந்து இந்த விகடன் தடம் இதழில் வந்து நிறைய பேர் வந்து இந்த எழுத்தாளர்கள், இந்த நவீன எழுத்தாளர்கள்லாம் ஏன் ரொம்ப மனச்சிதைவுக்கு ஆளாகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க. ஒரு 5-6 பேர் அதை பத்தி பேசியிருக்காங்க. ஏன்னா அது வந்து இப்ப இருக்கிற காலத்துல ரொம்ப கஷ்டப்படுற ஒரு சிச்சுவேஷன் தான் அது. யாருமே நார்மலா இல்லாதவங்க தான் எழுதுறாங்க. ஆத்மநாமம் அப்படிப்பட்ட ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு அவரை தான் ஃபர்ஸ்ட் கேஸுக்கு எடுத்துட்டு வராங்க. இவர் ரொம்ப வந்து ஒரு மாதிரி டிப்ரெஷன்ல போயிருக்காரு அப்படின்னு, அப்படிதான் இறந்து ஆனாரு. அப்படி சொல்லும் போது வந்து ஒரு கவிதையை வந்து சொல்லியிருக்காரு. அதாவது ஆத்மானாமே எழுதியிருக்காரு இந்த கவிதையை. நான் அதை மட்டும் சொல்றேன். இது அவரோட கவிதை தான். என்னுடைய கனவுகளை உடனே அங்கீகரித்து விடுங்கள், வாழ்ந்து விட்டு போனேன் என்ற நிம்மதியாவது இருக்கும். ஏன் இந்த ஒளிவு மறைவு விளையாட்டு? நம் முகங்கள் நேருக்கு நேர் நோக்கும் போது ஒளி பளிச்சிடுகிறது. நீங்கள் தான் அது. நான் பார்க்கிறேன் உங்கள் வாழ்க்கையை அதன் ஆபாச கடலுக்குள். உங்களை தேடுவது சிரமமாக இருக்கிறது. அழகில் நீங்கள் இல்லவே இல்லை. எவ்வளவு பெரிய கஷ்டத்தை அவர் சொல்றாரு பாருங்க. நான் எழுதுனதை கொஞ்ச நாள் படிச்சிருங்களேன்டா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த காலத்துல அதை படிக்கல. ஆனா இன்னைக்கு 2020 நம்ம அவரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா இருந்த காலத்துல அவருக்கு அது தெரியலையே அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய கவலை. அப்படி ஏதாவது நம்ம எல்லாம் கதை புக்கு எழுதி பின்னால ஏதாவது படிச்சா எப்படி இருக்கும்? எனக்கு அது நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை இருக்கு. அப்ப எழுதிடுவோம் ஒண்ணு. இப்ப ஆள்லாம் பக்கத்துல இருந்து சஹனா சொல்றா, ராமன் மாதிரி எனக்கும் அந்த வயலின் தான் கேட்டுச்சு, நான் வயலின் நினைக்கலன்னா. சோ எனக்கும் நம்பிக்கை வந்து அதுதான் இவர் ஜெயமோகன் கூட அதான் சொல்லுவாரு. நீங்க பாரதி அந்த திட்டுனீங்க, அவரை வந்து கண்டுக்கவே இல்லை, ஆனா இப்ப கொண்டாடுறீங்க. அந்த மாதிரி என்ன இப்ப எல்லாரும் திட்டுவீங்க, ஆனா பின்னால கொண்டாடுவீங்க அப்படின்னு. இதான் இருக்கும்போது தெரியாது அப்படிங்கிறது உண்மையான ஒரு கூற்றுபோதான். ஆமா ஆமாங்க ஆமாங்க. இது வெங்கட் ரொம்ப உணர்வுபூர்வமா உங்க அனுபவத்தை பகிர்ந்துக்கிட்டீங்க. கவிதையோட சேர்ந்து உங்க அனுபவத்தையும் பகிர்ந்தது வந்து கேட்கறதுக்கு ரொம்ப அருமையா இருந்தது. நன்றி. நன்றிங்க. ஆமா, அந்த கவிஞர்கள் டீடைல்ஸ் கொஞ்சம் முன்னாடி கொடுத்தீங்க இல்லையா, முன்னுரை, அது ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலா நல்லா இன்ஃபர்மேட்டிவா இருந்தது. அது மட்டும் இல்ல குமரகுரு, அதே மாதிரி நீங்க லக்ஷ்மண் முன்னாடி சொன்ன நம்ம அந்த கருத்து உங்களுக்கு ஊக்கமா இருந்து சொன்னீங்கல்ல, அந்த அந்த உணர்வு எனக்கும் வந்தது அவர் அந்த நிகழ்ச்சி பொழுது. எனக்கு அந்த கவிதையை படிச்சோன்னு அதான் தோணுச்சு. ஒருத்தவங்க வந்து என்கரேஜ் பண்றாங்க, அந்த என்கரேஜ் பண்றதோட வார்த்தையால நிக்காம அந்த செயல்ல காட்டுறாங்க இல்லப்பா. ஒரு புக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டு நீ படிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த எனக்கு வந்து அது பண்ணது வந்து ரொம்ப எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்து அதை என்னால கரெக்டா ரிலேட் பண்ணி முடிஞ்சது. இந்த நேரத்துல நான் அதிக பிரச்சனை சொல்றதில்ல. பிரவீனா இருக்கீங்களா? பிரவீனா வந்து சில காலமா வந்து ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. அது நம்ம குழுவெல்லாம் சேர்ந்து நம்ம குழுவா வந்து ஒரு புத்தகம் வெளியிடணும், கவிதை கதைகள்லாம் சேர்ந்து ஒரு தொகுப்பா வந்து புத்தகம் வைப்போம்னு சொல்லி அவங்க ரொம்ப நாளா வந்து அதுக்கான ஒரு பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இருக்காங்க, காலில் பேச மாட்டேங்கிறாங்க, வீட்டுல இருக்காங்க நினைக்கிறேன். பிரவீனா, ஹலோ, கேக்குதா? இப்ப கேக்குது. நான் என் மைக்ரோஃபோன்ல ஏதோ பிரச்சனைன்னு நினைச்சிட்டு இருந்தேங்க. நீங்க மியூட் பண்ணி விட்டீங்க, ரொம்ப மோசம். போங்க. நான் அப்ப என்ன புலம்பிட்டு இருக்கேன், என்னடா அது நம்ம பேசுறது ஒருத்தருக்கும் கேட்க மாட்டேங்குதா, நம்ம மைக்ரோஃபோன் ஏதாவது ப்ராப்ளமா? நான் இவ்வளவு நேரமா நோண்டிட்டு இருக்கேன். 1 மணி நேரமா நீ மியூட்ல போட்டு அநியாயம், நான் ஒத்துக்க மாட்டேன். இப்ப எவ்வளவு கருத்து சொல்ல வேண்டியதா இருக்கு, எவ்வளவு கருத்து. அதெல்லாம் கரெக்ட். 10 மணிக்கு விட்டா அப்புறம் நான் சொல்றது யார் கேட்பாங்க சொல்லுங்க? இந்த மாதிரி வஞ்சகமா பண்ணிருக்கேன். பிரவீனா, உண்மையில உங்க குழந்தை சத்தம் போட்டப்ப மியூட் பண்ண அவர் மறந்துட்டேன். பிரவீனா மன்னிக்கணும்.
மைக்ரோபோன்ல பிரச்சனை ஆகி போச்சு அப்படின்னு நினைச்சிட்டேன். நான் எல்லாருக்கும் உங்க எல்லாருக்கும் என்னுடைய பாராட்டு என்னுடைய கருத்தை வந்து தனித்தனியா அனுப்பிச்சிடுறேங்க. நான் ரொம்ப நேரத்தை செலவு பண்ண விரும்பல. ஆமாங்க, நான் பேக்ரவுண்ட்ல நம்ம குழுவோட படைப்புகளை எல்லாம் புத்தகமா ஆக்கணுங்கிற முயற்சியில இருக்கிறேன். இப்ப அதுக்காக பின்னாடி வேலைகள் செய்து கொண்டே இருக்கிறேன். கவலையே படாதீங்க. அடுத்த ஒரு 5 ஆண்டுல நம்ம அனைவருடைய புத்தகங்கள் நம்மளுடைய புத்தக பரிமாற்றத்தில் இடம்பெறும் என்று நான் ரொம்ப நம்பிக்கையோட இருக்கிறேன். அதுக்கான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறேன். ரொம்ப நன்றிங்க. நீங்க எல்லாரோட மேனகா, இது எங்கேயோ கேட்ட மாதிரி இல்ல நமக்கு. லக்ஷ்மண் என்ன தனியா பேசுறீங்க? என்ன நடக்குதுங்க? இல்ல இல்ல, இது வேறங்க. என்னன்னு சொல்லுங்க. அதை லக்ஷ்மண் அவர்கள் சொல்லுவார். இல்ல நம்ம பிரவீன், நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, நம்மளோட படைப்புகள் வீணா போயிடக்கூடாது. இந்த வாட்ஸ்அப் தான் நான் உதாரணமா சொன்னேன். வாட்ஸ்அப்ல 2 வருஷமா பேசிக்கிட்டு இருக்கோம். இது எவ்வளவு பெரிய ரெபாசிட்டரி. நம்ம இந்த டேட்டாவை மைண்ட் பண்ணாலே நம்மளோட பேட்டர்ன்ஸ் எல்லாம் தெரிய வரும். நம்ம எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கோம் அப்படின்னு தெரியும். அப்படின்னு ஒரு மெசேஜ் கூட டெலீட் பண்ணாம மீடியா கூட விடாத எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருக்கேன். நானு கவலையே படாது. புத்தகமா போட முயற்சி பண்றாங்க லக்ஷ்மண். நல்லது நல்லது. நான் ஒண்ணு சொல்லணும் ராம். போன வாரம் காசி இதே எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாரு. என்ன சொன்னாருன்னா, வீடிலா புத்தகங்கள் அந்த புத்தக விமர்சனம் எழுதும் போது எனக்கு போட்டிருந்தாரு, இது பழைய புத்தகம் மாதிரி இந்த வீடிலா புத்தகங்கள் இதுல எழுதின மாதிரி ஆயிடக்கூடாது செல்லா, உங்களோடது எங்கேயாவது நீங்க பதிவு பண்ணணும் அப்படின்னு எனக்கு போட்டு என்ன பிளாக் ஆரம்பிக்க சொல்லி என்ன என்கரேஜ் பண்ணது நம்ம நண்பர் காசி. அப்புறம் எனக்கு லக்ஷ்மண்ங்க, அது என்கிட்ட இருந்து வரல, அது லக்ஷ்மண் இருந்து வந்தது. ஆக்சுவலா அதேதான் நான் உங்களுக்கு பாஸ் பண்ணேன். இதுதான் சிறப்பு. ரொம்ப நல்லவங்க இருக்காங்க எல்லாரும். லக்ஷ்மண் ஒருத்தர் சொல்ல இன்னொருத்தர் இன்ஸ்பயர் பண்ண, அப்படி போனா இந்த குழு வளர்ச்சி இருக்கும். நான் இதை சொல்லணும்னு நினைச்சேன். நல்லா என்கரேஜ் பண்றாங்க. அதாவது குரூப்ல மெசேஜ் போட்டாதான் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, அதாவது எப்போ அதை பர்சனலா கொண்டு அதை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகணும். யாரும் தப்பாவும் நினைக்க கூடாது, ரொம்ப அதிக பிரசங்கி நினைச்சிடக்கூடாது, இல்ல ரொம்ப க்ளோஸ்னஸ் காட்டணும்னு நினைக்க வேண்டாம். பட் நம்ம ஒரு நல்ல என்கரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு நம்ம ஆர்வலர் குழுல இருக்கிற சில நண்பர்கள் மிகச்சிறந்த உதாரணம். அதை சொல்லி ஆனா இத்தனை வருஷம் பழகிற காசு எனக்கு இந்த ஐடியா சொல்ல பாருங்க. நீங்க வீடியோர மருவி என்னது வீடியோர இல்லடா, நீங்க ஆல்ரெடி யூடியூப் சேனல் ஆரம்பிச்சீங்கடா. பெரிய கவிஞர் நிரூபிச்சீங்க ராம் நீங்க. அச்சோ. ஓகே, ராம் யூடியூப் சேனல் வச்சிருக்காரு, அதனால காசி அத சொல்லல. அச்சோ. இது வேற தெரியாதே ராம் எங்களுக்கு. சொல்லுங்க. சாரிங்க. இல்ல 2 இது. பிரவீனா, உங்க முயற்சிக்கு நன்றி. நீ எப்படி இப்ப செல்லா சொன்ன மாதிரி எனக்கு பிரியா நீங்க ஒரு பிளாக் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி இல்லாத ஒருத்தனை கவிதை எழுத வச்சு ஒரு பிளாக் எழுதி வேறு என்ட்ரி தான் போட்டிருக்கேன். பட் அந்த ஒரு உற்சாகம் கொடுக்கறதுக்கு இந்த குழுவுக்கு என்றும் நன்றி. சிறப்பான குழு. நீங்க அந்த ஃபீட்பேக் சொல்றீங்கல்ல ஐயா, அதையே நீங்க ஒரு பிளாக் மெயின்டைன் பண்ணலாம் ஐயா. அவ்வளவு அழகா ஃபீட்பேக் சொல்றீங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும். அந்த திரையினாய்வு செஞ்சு அத ரொம்ப பிசுறு இல்லாம ரொம்ப பெருசாவும் இல்லாம நச்சுன்னு அடிப்பாரு குமரகுரு ஐயா. அத சொல்லி அத நான் பாராட்டி அவருக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிட்டேன் இன்னைக்கு. தூண்டுற உங்க எழுத்துக்கள் தான், வேற ஒண்ணும் இல்ல. சிறப்பு. ஒரு கருத்து சொல்லுங்க சுரேஷ். ஒரே ஒரு கருத்து. அதாவது படைப்பாளிகள் காலம் கடந்து கண்டெடுக்கப்படுகிறார்கள் அல்லது அங்கீகரிக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிற அந்த இதுக்கு ஒரு கருத்து. விஸ்டம் அப்படிங்கிற விஷயத்தோட அழகே அதுதான். அந்த சிந்தனை காலம் கடந்து அவங்களுக்கு வர்றதுனாலதான் அதுக்கு பேரே விஸ்டம் அப்படிங்கிற கருத்து பதிவு பண்ணிக்கலாம். சூப்பரா சொன்னீங்க. நன்றி. நன்றி சுரேஷ். கடைசியா மது ஒரு கதை வச்சிருந்தாங்க. பட் ஆனா இப்போ ஆரம்பிச்சா அது முடியறதுக்கு லேட் ஆயிடும். ஸோ நெக்ஸ்ட் நவீன இலக்கியரவுல இப்பயே அட்வான்ஸ் புக்கிங் பண்ணிடலாம் மதுவை ஃபர்ஸ்ட் ஸ்லாட்டுக்கு. அப்படின்னா இல்லைங்க, என்ன எப்பயுமே லாஸ்டாவே செய்யுங்க.
பேசாதவங்க சொல்லிட்டோம். இல்ல அவங்க ஒரு நல்ல கதையை செலக்ட் பண்ணிருந்தாங்க. அந்த கதையை சொல்லுங்க, நானே சொல்லியிருந்தேன். நீங்க அந்த கதையை எனக்கு சொல்லுங்க, நாங்க தினம் ஒரு கதையில வேணா பரிசீலிக்கிறோம். தினம் ஒரு கதையிலே சொல்லிடலாமே. அதெல்லாம் கிடையாது, நாங்கெல்லாம் பரிசீலிச்சுதான் செய்வோம். அதெல்லாம் ஒரு அமைச்சரே கொஞ்சம் கருணை காட்டுங்க. பரிசில்ல வைங்க, அந்த ஆணைய பரிசீலனை ஆணைய ரத்து பண்ணிருங்க. ஆத்தர் பத்தி இன்னைக்கு பேசுனீங்கல்ல, கிட்டத்தட்ட இன்னைக்கு சூட்டபிளான ஒரு அந்த ஸ்டோரி தான் அது. ஆத்தர்ஸ் நிறைய பேர் இருக்கிறப்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களோட ஒர்க்ஸ் எல்லாம் யாரும் நோட்டபிளா கூட சில சமயம் போக மாட்டேங்குது. ஆனா அவங்க இறந்ததுக்கு அப்புறம் தூக்கி வச்சு கொண்டாடுறோம். அது ரிலேட்டட் மாதிரி தான் இது ஒரு ஆத்தரோட ஒரு பெயின் தான் இந்த ஸ்டோரி. சிற்றிதழ் அப்படின்ட்டு ஒரு ஸ்டோரி. அது நான் நெக்ஸ்ட் டைம் சொல்றேன். நன்றி மது. இந்த மண்டபம் புக் பண்றத பத்தி பேசுறதுனால அதை சொல்லிடுறாங்க கோச்சிக்காம. இந்த வர வியாழக்கிழமை கூட்டுப்பாட்டு, அதுல ஒன்றும் மாற்றம் கிடையாது. அடுத்த வாரம் நம்ம லக்ஷ்மண் கண்ணதாசன் இரவு வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஒரே வாரத்துல 2 சினிமா பாடல் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சி வச்சா நல்லா இருக்கான்றதுக்காக அந்த மாதிரி ஏதாச்சும் வரும்போது வியாழக்கிழமை கூட்டுப்பாட்டு மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க. ஐயா ஒத்துடா, அந்த காட்சி கொஞ்சம் இல்ல, அது என்னன்னா ஒரு விமர்சனம் வந்திருக்கு. நீங்க உங்க இலக்கிய குழுக்கும், அதாவது இந்த தமிழக குழுக்கும் சினிமா பாட்டுகளுக்கும் என்ன சம்பந்தம், நீங்க ஏன் ரெகுலரா வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. அது நம்ம அது ரொம்ப ஓவர் எடுத்துக்காது கூட. ஒரே வாரத்துல 2 நிகழ்ச்சி சினிமா சம்பந்தப்பட்டதா வச்சானா கொஞ்சம் குழுவுடைய இதுல இருந்து விலகி போற மாதிரி தோணுதுன்னு பல பேர் கருத்து சொல்றாங்க. அதனால அந்த மாதிரி கண்ணதாசன் இரவு வரும்போதோ இல்ல வேற ஏதாவது சினிமா சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சி வரும்போதோ அன்னைக்கு மட்டும் கொஞ்சம் இந்த கூட்டு பாட்டு கொஞ்சம் விட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. இப்ப கூட்டு பாட்டு ரொம்ப ஃபேமஸ் ஆகி போச்சு. கை வைக்கும் பயமா இருக்கு. ஏன் அந்த கூட்டு பாட்டையே கண்ணதாசன் பாட்டு ஆக்க முடியாதா? பேசலாமா? 2 நிமிஷம் ஒரே 2 நொடி. கூட்டு பாட்டு நிகழ்ச்சி தான் வேணும்னு சொன்ன தவிர நான் ஒருங்கிணைக்கணும் அது அந்த எண்ணமே கிடையாது. அந்த ஒரு என்னது ஒரு அனுபவம் அனைவருக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கும். மகிழ்ச்சியை ஒரு நாளுக்குலாம் வந்தேன் நான். அதை நீங்க இது 6வது வாரமா 7வது வாரமா ஒருதே அந்த காலத்துல 100 படங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. நிச்சயமா புரியுது. நான் சொல்ல வந்தது கூட அந்த ஃபார்மேட் இருக்காது. கண்ணதாசன் வேற ஃபார்மேட்ல வேற அது முழுக்க முழுக்க அது நான் சொன்ன மாதிரி அந்த அனுபவத்துக்கு நான் ஒரு பங்கெடுத்துக்குவேன் தவிர என்னுடைய நிகழ்ச்சி கிடையாது. மறுபடியும் சொல்லிக்கிறேன், அது என்னுடைய நிகழ்ச்சி கிடையாது. அதுக்கடுத்து நீங்க தான் தொடரணும். அதுக்கப்புறம் நீங்க தான் தொடருவீங்க. கண்ணதாசன் தயவு செய்து நீங்க சிறப்பா இருக்கும், எடுத்து பண்ணுங்க. எனக்கு என்னன்னா கண்ணதாசனை பத்தி பேசணுன்றது என்னோட ஆசை. அவர் எழுதுனதும் கிட்டத்தட்ட இலக்கியமா தான் நான் பாக்குறேன். அந்த இலக்கியத்தை நான் கேட்டதுனால, ஏன்னா அவர் இறந்ததுக்கு அப்புறம் பிறந்தவன் நான் ரசிக்கிறப்போ அவ்வளவு அழகா இருந்தது. அதை பத்தி எல்லாரும் பேசணும், நீங்க எல்லாம் பேசணும்ன்றது என்னோட ஆசை. அதுக்காக தான் கேட்டிருந்தேன். அது வெயிங்க. அதுக்கு நம்ம என்னுடைய ரொம்ப நாள் எனக்கு அதுக்கு ஒரு இன்புட்னா வச்சுக்கலாம். அதாவது பல திரைப்படங்கள்ல சோகத்துல கேட்டு அழுது என்னுடைய குறைகளை நான் இறக்கியிருக்கேன். அந்த மாதிரி பாட்டுல கண்ணதாசன் பாட்டுல ரொம்ப திறமை. அது மாதிரி அதையும் பகிரணும், சிரிப்பாக இருக்கணுங்கிறதுல பட் என்னது சமயத்துல அதுவும் வாழ்க்கையில தேவையான உணர்வுங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ கண்ணதாசன் பாட்டு வச்சா அதையும் சிறப்பா அனுபவிக்கணுங்கிறது என்னோட ஃபீலிங். நீங்க அடுத்தது கண்ணதாசன் பாட்டுல கேட்டீங்கன்னா சங்கத்தமிழ் பாடல்கள் நிறைய அவர் அதனுடைய பொருள் அதுல அப்படியே மிங்கிள் ஆகுற மாதிரியே இருக்கும். நீங்க கூர்ந்து கவனிச்சீங்கன்னா அவருடைய பாட்டுகள்ல எந்த பாட்டு எடுத்தாலும் அது மாதிரி இருக்கும். நீங்களா தெரிஞ்சு சொல்றதுனால அனுபவிக்க எனக்கு தெரியாம அப்புறம் கண்ணதாசன் தான் சங்கத்தமிழ் சொல்லிருக்காங்க. நான் திருப்பி ரிவர்ஸ்ல தான் பாப்பேன் சமயத்துல. இப்ப பேச உஷா தானே இப்ப பேசுனது? ஆமா, நான் தாங்க பேசுறேன். சிகாகோல தான் அவர் இறந்தாரு. அவங்க ஊர் மண்ணில இருந்து தெரியுது பாருங்க. சரிங்க சரி. அவளா எதிர்நோக்கிறோம் லக்ஷ்மணன். நன்றிங்க. சரி ராம், முடிச்சுக்கலாமா? நீங்க தான் தலைவர், நீங்க தான் முடிவு பண்ண இன்னைக்கு. வேற ஏதாவது கருத்துலாம் முடிச்சுக்கலாம்.
இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, நன்றிங்க. ரொம்ப நன்றிங்க, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப நல்லா இலக்கியம், ரொம்ப நல்லா ரொம்ப நன்றி. நன்றிங்க எல்லாருக்கும் இரவு வணக்கம். நன்றிங்க. வணக்கம். நன்றி.